அம்மா, சொல்லுங்க ரமணி. சின்னவரு பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பொறுப்பை உண்டாக்க வேண்டாமா? ஏன், விளம்பர கம்பெனி நடத்திட்டு தானே இருக்கான் அமர். என்ன மன்னிக்கணும் நீங்க. எதுக்கு? சின்னவரு லாபகரமா எதையுமே நடத்தல. விளையாட்டா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பணமும் வாலிபமும் பெர்மனண்டான ஒண்ணு இல்லையேம்மா. காந்திமதி புருவம் சுருக்கினாள். தப்பான வழியில போறானா அமர்? அப்படி நான் சொல்லலம்மா. இந்த வயசுல நீக்கு போக்கு இருக்கலாம், ஆனா நிரந்தரமா இருக்க கூடாதே. சொல்ல வந்ததை நேரா சொல்லுங்க ரமணி. சின்னவருக்கு 24 வயசாச்சு. கல்யாணத்துக்கு பாக்கலாம் இல்லையா? அவனை கேட்க வேண்டாமா என்னன்னு? இப்பவே தயாரா இல்லையா? சொன்னா ஒப்புக்கிறாரு. பொண்ண நீங்க பாருங்கம்மா. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த பொண்ணா இருக்கணும். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கடுமையா இருப்பேன். அதுக்கு முன்னால சொல்லுங்க. நீங்க ஒரு வாட்டி மெட்ராஸ் போய் எப்படி இருக்கான் அமர்ன்னு பாத்துட்டு வந்துருங்களேன். சரிம்மா. உடனே நீங்க வர வேண்டாம். அவனோட தங்கிட்டு அவனை கவனிங்க. நான் அவனுக்கு லெட்டர் தரேன். இங்க இங்க ஒண்ணும் குழி முடி போயிடாது. நீங்க நாளைக்கே புறப்படுங்க ரமணி. காந்திமதி எழுந்து போய்விட்டாள். தன் பயணத்துக்கான டிக்கெட் ஏற்பாடுகளை செய்துவிட்டு முக்கிய வேலைகளை முடித்துக்கொண்டு ரமணி வீட்டுக்கு வந்தார். என்னங்க, என்ன ஆண்டாள்? நாளைக்கு என் தம்பி திருநீர்மலையில பால் குடம் எடுக்கிறானா. நீங்களும் என்னோட வரீங்களா? நான் மெட்ராஸ் போறேன். எதுக்கு? சின்னவருக்கு கால் கட்டு போட அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்கு முன்னால மெட்ராஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டாமா? கூட இருந்து கவனிக்க நான் போறேன். உங்களுக்கு ஏன் இந்த வேலை? மதிப்பான அந்த அமர் உங்களை மதிப்பானா? 30 வருஷமா அந்த குடும்பத்து உப்ப தின்னுட்டு வரவன் நானு. அவன் வயசை விட என் அனுபவம் அதிகம். நீ கவலைப்படாத. நீங்க வர்ற விவரம் அவனுக்கு தெரியுமா? இல்ல, தெரிவிக்காம போறதுல சில சௌகரியங்கள் இருக்கு. என் துணிமணிகளை எடுத்து வை. நீங்க என் கூட எங்கேயும் வரமாட்டீங்க. வருவேன், இப்ப இல்ல. காஃபி போட்டுட்டு வா சூடா. ஆண்டாள் முகவாயை தோளில் இடித்தபடி நகர்ந்தாள் அங்கிருந்து. காந்திமதி தந்த கடிதம், செலவுக்கான பணம் எல்லாம் எடுத்து பெட்டிக்குள் பத்திரப்படுத்தினார் ரமணி. அமர் பட்டணத்தில் பொறுக்கித்தனமான வாழ்க்கை நடத்தும் விவரம் பலர் சொல்லி ரமணிக்கு தெரியும். காந்திமதியிடம் அவர் அதை சொல்லவில்லை. சொன்னாலும் நம்ப மாட்டாள் அவள். இவனை எந்த பொண்ணு ஏத்துக்குவா? நிச்சயம் பணத்தின் பொருட்டு எவளாவது ஒருத்தி வரலாம். அது அமருக்கு எந்த விதத்துல பாதுகாப்பு? சொத்துக்களை குறி வச்சு ஒருத்தி வந்தா அமரோட உயிருக்கு கூட ஒல வைக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் சரி பண்ணி அமரேஷ ஒரு நல்ல மனிதனா வாழ வைக்க முடியுமா? வாழ வைக்கணும். அந்த தீர்மானம் பல எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கப் போவதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. நர்த்தனா வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் ஆகிவிட்டது. அவளிடம் வேலை தவிர வேறெதுவும் பேசவில்லை அமர். வேறு எங்கும் சுற்றாமல் அவனும் 8 மணி நேரத்துக்கு மேல் ஒழுங்காக அலுவலகத்தில் இருக்க தொடங்கிவிட்டான். நண்பர் கூட்டத்துக்கு வயிற்றில் புலி. ஓட்டலில் தங்காமல் அலுவலக கெஸ்ட் ஹவுஸில் தங்க ஆரம்பித்தான் அமர். அடே, ஔவையார பிராக்கெட் போட அண்ணன் நடத்துற ஆரம்ப நாடகமாடா இது? சாவ போறான், அது ஜடோண்டா. மூஞ்சில ஒரு சிரிப்பு கூட இல்ல. இந்த ஜென்மத்துல இது அவனை காதலிக்கும் நான் நம்பல. நண்பர்கள் அமரேஷை விமர்சிக்கும் நேரத்தில் தான் ரமணி தன் பெட்டி தோள்பையுடன் நுழைந்தார் அலுவலகத்தில். விவரம் சொல்லி அனுப்பினார். வர சொல்றாரு. ரமணி உள்ளே நுழைந்த சமயம் ஒரு கடிதத்தை நர்த்தனாவுக்கு டிக்டேட் செய்து கொண்டிருந்தான் அமர். வாங்க அங்கிள். நான் வந்தது தொல்லையா தம்பி? இல்ல இல்ல, நீங்க லெட்டரை டைப் பண்ணுங்க நர்த்தனா. உட்காருங்க. அங்கிள், அம்மா எப்படி இருக்கிறாங்க? சௌக்கியமா இருக்கிறாங்க. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்தாங்க. வாங்கி கொண்டான் அமர். காஃபி சொல்லட்டுமா அங்கிள்? இப்ப அவசியம் இல்ல தம்பி, பிரித்தான் அமர். கண்ணே அமர், உன் அம்மா எழுதுகிறேன். உன்னை விட்டு வெகு நாட்களுக்கு பிரிந்திருக்க இனி என்னால் இயலாது. நீ இங்க வந்து விடு. 7-8 வருடங்களாக உன் உல்லாச வாழ்க்கைக்கு நான் எந்த இடையூறும் தரவில்லை. இனி வாழ்க்கையில் நீ ஓர் இடத்தில் உட்காரும் தருணம் வந்துவிட்டது. உனக்கு ஒரு திருமணம் நடத்த வேண்டும் நான். அதுவும் நான் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பெண்ணை. என் சொல்லை நீ மறுக்க மாட்டாய் என்று எப்போதும் நம்புகிறேன். மேனேஜர் ரமணி உன்னோடு 10 நாட்கள் இருப்பார். இது என் உத்தரவு. அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடு. விரைவில் உன்னை நான் சந்திக்க வேண்டும். அம்மா. நிமிர்ந்தான் அமர். என்ன தம்பி? நான் இப்போ ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன் அங்கிள். நீங்களும் என்னோட தங்கிக்கலாம். நன்றி தம்பி. மணி அடித்தான் அமர். பியூன் வர இவரை என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு போ. வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடு. நாம சாயங்காலம் பேசலாம் அங்கிள். சரி தம்பி. வெளியே வந்தார் ரமணி. கெஸ்ட் ஹவுஸ் அலுவலகத்தின் பின்னாலேயே இருந்தது. உள்ளே வந்தார். குளியல் முடித்து உடை மாற்றிக் கொண்டதும் சூடான உணவு வந்தது. சாப்பிட்டார். தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் கட்டிலில் சற்று நேரம் படுத்தார். மாலை என்ன பேச போகிறான் அமர்? வெகு அடக்கமாக, நல்ல பிள்ளையாக, குரல் கூட அதிராமல் தானே பேசுகிறான். இதெல்லாம் நடிப்பா? எனக்கு எல்லாம் தெரியும் என்பது இவனுக்கு தெரியுமா? இல்லை என்னிடமும் நடிக்கிறானா? பேசினால் தெரிந்துவிடும்.
ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தபோது மாலை மணி 5 விட்டது. முகம் கழுவி காஃபி குடித்தார். மாலை சிற்றுண்டி வந்தது, சாப்பிட்டார். அமர் உள்ளே நுழைந்தான். எல்லாம் வசதியா இருக்கா அங்கிள்? இருக்கு தம்பி. நான் உங்க கூட தங்கறதுல தம்பிக்கு எதுவும் எனக்கு என்ன கஷ்டம் அங்கிள்? வெகு நேரம் பொதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு சாப்பாடு ஆனது. அங்கிள் சொல்லுங்க தம்பி, என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன நல்ல பிள்ளைன்னு நினைச்சா அது தப்பு. பணத்தை புட்டி குட்டின்னு தாறுமாறா செலவு பண்ணிட்டு கேவலமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன் நானு. இருந்தேனா? அப்படின்னா இனிமே அப்படி இருக்க போறது இல்லையா தம்பி? சாரி அங்கிள், உங்க வயசுக்கு நான் இத்தனை வெளிப்படையா பேசக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல. எனக்கும் ஒரு வடிகால் வேணுமே. சொல்லுங்க தம்பி. காசுக்காக சுகந்தர பெண்களை நிறைய நான் பாத்துட்டேன். எனக்கு அழுத்து போச்சு அங்கிள். வெரி குட். அப்போ உங்க அம்மா தேர்ந்தெடுக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ஊருக்கு வந்து சேருங்க தம்பி. நான் வந்த வேலை இவ்வளவு சுலபமாகும் நானே எதிர்பார்க்கல. இருங்க அங்கிள், என்ன பேச விடுங்க. சரி சொல்லுங்க. குடும்ப பாங்கான ஒரு பொண்ண கொஞ்ச நாள் காதலிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அங்கிள். அதுவும் எப்படி? அவளே என்ன காதலிக்கணும். நண்பர்கள் கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த ஒரு பொண்ணு தான் நர்த்தனா. சரி, காதலிச்சுட்டு எப்ப கல்யாணம்? கல்யாணமா? நோனோ, காதலோட சரி. முகம் சுளித்தார் ரமணி. அங்கிள், வேணாம் தம்பி. உங்களுக்கு பணமும் இளமையும் விளையாட்டா இருக்கலாம். ஆனா நல்ல ஒரு பொண்ணை பாழாக்குறது நியாயம் இல்ல. அவளை எல்லாரும் ஔவையார்னு சொல்றாங்க அங்கிள். அவளே என்ன காதலிக்கணும்னா அது என்னோட சாதனை இல்லையா? எனக்கு பிடிக்கல தம்பி. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். நீங்க 10 நாட்கள் இல்ல, பல நாட்கள் என் கூட இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சரி, உங்க அம்மாவுக்கு உங்க பதில் என்ன? கல்யாணமும் வேண்டாம், கிராமமும் வேண்டான்னு போய் சொல்லிடுங்க. நான் சொல்லல, உங்க கைப்பட நீங்களே எழுதி கொடுத்துருங்க. நான் தயார், இப்பவே எழுதி தரேன். உடனே போக போறீங்களா? இல்ல தம்பி, இங்க நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை அங்கிள்? அது இப்போ உங்களுக்கு வேண்டாம், நேரம் வரும்போது நானே சொல்றேன். வெல் அங்கிள், இது என் விஸ்கி நேரம். வரீங்களா? ஒரு லாட்ஜ் போடலாம். குட் நைட். கவலையுடன் அவனை பார்த்தார் ரமணி. பலமான இருமலை தொடர்ந்து மூச்சிறைக்க தொடங்கியது அம்மாவுக்கு. ஓடி வந்தாள் நர்த்தனா. இந்த மாத்திரை போட்டுக்கம்மா, வெந்நீர் வச்சு கொண்டு வரேன். வெந்நீரோடு வந்தாள் நர்த்தனா. குடித்து விட்டு கண்கள் கலங்க மகளை பார்த்தாள் அம்மா. ஏம்மா, ரொம்ப முடியலையா? இல்லம்மா, உபாதைக்காக அழல, ஒன்ன நினைச்சு அழறேனா. ஏம்மா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணவே முடியலடி. நீ சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டியிருக்கு. நமக்குன்னு யாரும் இல்லையே நர்த்தனா. யாருமா வேணும்? உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் உன் வியாதி மாறாது. இதானே? புலம்புனது போதும். இன்னும் மூச்சிறைப்பு அதிகமாகும். நான் சமையலை முடிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பணும். எனக்கு நேரமாச்சு. நர்த்தனா பரபரவனை இயக்க தொடங்கினாள். சமையல் முடித்து அம்மாவுக்கு சாப்பாடு, டிஃபன், காஃபி எல்லாம் எடுத்து வித்துவிட்டு கைப்பையோடு வாசலுக்கு வந்து விட்டாள். தூரத்தில் பஸ் தெரிந்தது. ஓட்டமாக வந்து ஏறினாள். அலுவலகத்தில் நுழையும் போது 10 நிமிடங்கள் தாமதம். நர்த்தனா, எம்டி உங்களை கூப்பிடுறாரு. வியர்வையுடன் உள்ளே நுழைந்தாள். சாரி சார். எதுக்கு? 10 நிமிஷம் லேட்டுக்கு. அதுக்காக உங்களை நான் அழைக்கல. நான் கொஞ்சம் வெளியில போகணும். முக்கியமான டெலிபோன் அழைப்புகளை குறிச்சு வைக்கணும் நீங்க. அப்புறமா இந்த 4 லட்சம் ரூபாயை பேங்க்ல கட்டணும் உடனடியா. பிரீஃப் கேஸை எடுத்து வெளியில் வைத்தான். அவள் பேச எத்தனிப்பதற்குள் உள்ள பணமும் கட்ட வேண்டிய விவரமும் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாமா? போய்விட்டான். நர்த்தனா கவலைப்பட்டாள். இத்தனை பெரிய தொகையை எப்படின்னா? உத்தியோகம்னு வந்துட்டதுனால மறுப்பதற்கும் இல்ல. தன் இருப்பிடம் வந்து பெட்டியை திறந்து பணத்தை முதலில் எண்ணிக்கொண்டாள். எடுத்துக்கொண்டு பியூனிடம் சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தாள். ஆட்டோ ஒன்று நின்று கொண்டிருக்க டிரைவரை காணவில்லை. இத்தனை பணத்துடன் பேருந்தில் போவது சரியில்லை என்று பட ஆட்டோவின் அருகில் வந்தாள். டிரைவர் கடைசிவாய் தேநீரை உறிஞ்சிவிட்டு அவசரமாக நெருங்கினார். எங்கம்மா போனோம்? கனரா பேங்க், அபிராமபுரம். மீட்டரை போட்டவன் அவள் உட்கார்ந்ததும் வண்டியை இயக்கினான். சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் நர்த்தனா. இந்த அலுவலகத்தில் அவள் சேர்ந்த புதிதில் அமரேஷ் பற்றி தாறுமாறாக மற்றவர்கள் பேச கேட்டு சற்று கவலைப்படத்தான் செய்தாள். நேர்முகத்திலும் அவனை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லைதான். ஆனால் சேர்ந்த மறுநாளில் இருந்து அவன் கொஞ்சம் கூட கண்ணியம் மாறாமல் பழகுவது அவளை யோசிக்க வைத்தது. இன்று வரை அது தொடர்கிறது. இவன் நல்லவன் தான். இவனை பிடிக்காதவர்கள் ஒருவேளை ஏடாகுடமாக பேசுகிறார்களோ? இருக்கலாம். யார் எப்படி இருந்தால் என்ன? எனக்கு என்ன? நான் உழைப்பதற்கு ஊதியம் வந்தால் சரி. நினைவுகளிலிருந்து விடுபட்டு சாலையை பார்த்தால் நகரின் மையத்திலிருந்து விடுபட்டு ஆட்டோ சற்று ஒதுக்குப்புறமான பகுதியில் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. டிரைவர், இது அபிராமபுரம் போற வழி இல்ல? நான் அப்படி சொல்லலையே தாயே. விகார இழிப்புடன் கடைவாயில் பீடியை மென்று கொண்டே ஒரு ஓரமாக ஆட்டோவை நிறுத்தினான் டிரைவர். நிலை குலைந்து போய் வந்து நின்ற மகளை பார்த்த அம்மா,
கதி கலங்கி போனாள். என்னம்மாச்சு? நர்த்தனாவால் பேசக்கூட முடியவில்லை. அம்மா சொல்லுடி. நர்த்தனா அப்படியே மடிந்து உட்கார்ந்தாள். என்னடி ஆச்சு? நர்த்தனா விழிகளை கூரை மேல் நிலைக்க விட்டாள். அந்த பெட்டியை குடுத்தாய். ஆட்டோ டிரைவர் வெகு இயல்பாய் கேட்டதும் நடுநடுங்கி போனாள் நர்த்தனா. எதுக்கு? இந்த பாரு, அதுல 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருக்கு. அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். நீ என்ன கூச்சல் போட்டு ஊரை கூட்டினாலும் இந்த இடத்துக்கு ஈ காக்கா கூட வராது. தந்துட்டு இப்படியே பொடி நடையா 10 நிமிஷம் நீ நடந்தா மெயின் ரோடு வரும், அதுல பஸ் வரும். டிக்கெட் வாங்க பணம் இருக்கா? இவனிடம் போராடுவதில் பொருள் இல்லை என்று தோன்ற பெட்டியை எடுத்து நீட்டி விட்டாள் நர்த்தனா. அதன் பிறகு எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. விவரத்தை அம்மாவிடம் சொல்லிவிட்டாள். ஏற்கனவே நோயாளி தாய். இதை கேட்டதும் இருக்கும் தெம்பையும் இழந்து நொறுங்கி போனாள். உனக்கு வேலை போயிருமே நர்த்தனா. அது போனா வேற கிடைக்குமா? இந்த பணத்தை கட்டலன்னா போலீஸ் வரைக்கும் அமரேஷ் போகலாம். என்னம்மா செய்ய போற? தெரியலம்மா, நாளைக்கு விடியட்டும், அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். இரவு துப்புரவாக நர்த்தனா உறங்கவில்லை. காலை கண் சிவக்க எழுந்தாள். சற்று தாமதமாகவே அலுவலகம் வந்தாள். அமரேஷ் வந்திருந்தான். உள்ளே நுழைந்தாள். நேத்து ஆபீஸ்க்கு வரலையா நீங்க? பணத்தை கட்டிட்டு அப்படியே போயிட்டீங்களா? சார், நான் வந்தேன். இதுல நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டிருக்கேன். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு? நடந்ததை சொல்வதற்குள் அவளுக்கு அழுகை வந்து விட்டது. அமரேஷ் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். நிச்சயமா தப்பு என் மேல இல்ல சார். ஆனாலும் உங்க பணத்துக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். ஒன்றும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அமரேஷ். நீங்க என்ன நம்பலன்னு தெரியுது சார். அப்படி நான் சொல்லல சார். பணத்தை நீங்க தொலைச்ச ஆட்டோல நீங்க கடத்தப்பட்ட விவரம் எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல எங்க அம்மா, இப்போ நீங்க. குட், விட்டுருங்க, மறந்துருங்க. பழையபடி உற்சாகமா உங்க வேலையை தொடரலாம். சார், அந்த 4 லட்சம் என்னோட நஷ்ட கணக்குல எழுதிட்டு போறேன். உங்களை அத்தனை பெரிய தொகையோட அனுப்புனது ஏன் தப்பு? அந்த ஆட்டோ டிரைவருக்கு இந்த விவரம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவனை அடையாளம் காட்ட முடியுமா உங்களால? வெல், லீவ் இட். சார், மறங்க, போய் வேலையை பாருங்க. எனக்கு குத்துது சார். நோ சென்டிமெண்ட்ஸ். இனிமே இது தொடர்பா பேச வேண்டாமே. தன் இருப்பிடம் வந்த நர்த்தனா தவித்தாள். இத்தனை பெரிய தொகையை தொலைத்த எனக்கு ஒரு தண்டனை கூட இல்லையா? தப்பு என் பக்கம் இல்லையே. நான் கடத்தப்பட்டால் அது என் தவறா? ஆனாலும் இதை சரியாக புரிந்து கொண்டு அத்தனை பெரிய தொகையை இழந்த பின்பும் மன்னிப்பது என்பது அத்தனை சுலபமான செயல் அல்ல. நிச்சயம் அமரேஷ் பெரிய மனிதன்தான். அவன் அவள் மதிப்பில் வானளவு உயர்ந்து நின்றான். பஸ்ஸர் ஒலித்தது. டிக்டேஷன் நோட்டுடன் எழுந்து போனாள் நர்த்தனா. இந்த லெட்டர் எடுத்துக்கங்க. அவன் சொல்ல தொடங்கினான். அவளால் எடுக்க முடியவில்லை. கம்பீரமான அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பாதி கடிதத்தில் நிமிர்ந்தவன் உறைந்து நின்ற அவளை பார்த்தான். லெட்டர் எடுக்கலையா நர்த்தனா? என்ன சார்? சரியா போச்சு. இன்னும் பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடலையா? முடியல சார். நோ நோ, தப்பு. எந்த உணர்ச்சிக்கும் மனுஷன் நிரந்தர அடிமையாக கூடாது. உணர்ச்சிகள் நம்மள ஆள விட ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. உங்களால முடியலன்னா லீவ் போட்டுட்டு போங்க. முழுமையா நீங்க சரியான பின்னால ஆபீஸ் வந்தா போதும். சரி சார். லீவு எழுதி தந்துவிட்டு வீட்டுக்கு வந்த போது வாசலில் கார் நின்றது. யாரது? உள்ளே நுழைந்தாள். டாக்டர் அம்மாவை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் அருகில். வாம்மா. மூச்சிறைப்பு அதிகமாகி நான் தான் டாக்டர் வரவழைச்சேன். டாக்டர், அட்மிட் பண்ணிருங்க. 4 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கிறது நல்லது. நர்த்தனாவுக்கு புரிந்து விட்டது. பணம் போன அதிர்ச்சி அம்மாவை பாதித்து விட்டது. ஆஸ்பத்திரியில் அடுத்த 1 மணி நேரத்தில் சேர்த்து மானிட்டர் வைத்து மாலை 4 மணிக்குத்தான் அம்மா கண்விழித்தாள். பதற வச்சிட்டியேம்மா. என்ன சொன்னாரு உன் முதலாளி? விவரமாக எல்லாம் சொன்னாள் நர்த்தனா. அம்மா கீழ் திசையில் கையெழுத்து கும்பிட்டாள். நல்லா இருக்கணும் அந்த பிள்ளை. சார், இந்த ரூம் தான். குரல் கேட்டு நர்த்தனா நிமிர நர்ஸுக்கு நன்றி சொல்லிவிட்டு அமரேஷ் நுழைந்தான். நர்த்தனா சடார் என எழுந்து விட்டாள். சார், என்னாச்சு திடீர்னு? அம்மாவுக்கு அதிர்ச்சி. பண விவகாரமா? பாவம். அருகில் நெருங்கினான். பணம் போனா போட்டுமா, நான் உங்க மக மேலை ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். அவங்க என்ன செய்வாங்க பாவம். அம்மா கும்பிட்டாள். நோ நோ நோ, பெரியவங்க நீங்க, இது தப்பு. நீ நல்லா இருக்கணும் தம்பி. பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும்மா. கொஞ்சம் வெளியில வாங்க நர்த்தனா, நான் வரேம்மா. நர்த்தனா அவளுடன் வெளியே வந்தாள். சார், இதுல 2000 ரூபாய் இருக்கு. ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. வேணாம் சார். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறமா லோன் போட்டு அடைச்சிருங்க. சரிதானா? பிளீஸ். வாங்கி கொண்டாள். அம்மாவுக்கு சரியான பின்னால நீங்க வந்தா போதும். ஓகே? போய்விட்டான். 1 வார காலம் ஓடிவிட்டது. அமரேஷ் தன்னிடம் சற்று அதிகப்படியான வாத்சல்யத்துடன் இருப்பது நர்த்தனாவுக்கே புரிந்தது. பணம் தொலைந்த பிறகு ஏற்பட்ட கசிவு மட்டும்தானா இது? இல்லை.
அவனுக்கும் என் மேல் ஈடுபாடு இருக்கிறதா? இது தெரியாமல் தான் மட்டும் காதலை வளர்த்துக் கொள்வது சரியா? இதை எப்படி தெரிந்து கொள்வது? அவனிடம் என் மனதை திறந்து காட்டுவதால் மதிப்பு உயருமா இல்லை சரியுமா? குழம்பினாள். அவன் நேரானவன், எதுவானாலும் மனம் திறந்து பேசுவதையே விரும்புகிறான் என்று தெரிந்தது. பேசிவிட்டான். மாலை அலுவலகம் முடிவதற்கு அரை மணி நேரம் முன்னால் அவன் இருப்பிடம் வந்தாள். என்ன நர்த்தனா, உங்க கூட பர்சனலா தனியா நான் கொஞ்சம் பேசணும் சார். எப்போ? அது உங்க நேரத்தை அனுசரிச்சு. எங்க? அதுவும் உங்க விருப்பம். வெல், இப்போ நான் ஃப்ரீ தான். டிரைவன் போயிடலாமா? தாராளமா. என்னோட கார்ல சேர்ந்து வரலாம் இல்லையா? ஷியோர், புறப்படுங்க. இருவரும் ஜோடியாக நடந்து போவதை ஒரு சில கண்கள் குறித்து கொண்டன. கார் டிரைவினுக்குள் நுழைந்தது. இறங்கி பூட்டிவிட்டு உள்ளே நடந்தான் அமரேஷ். பின்தொடர்ந்தாள் நர்த்தனா. இடம் தேடி அமர்ந்து ஆர்டர் செய்தான் அமர். சொல்லுங்க, இந்த விஷயத்த மட்டும் எத்தனை வெளிப்படையா எந்த பொண்ணும் பேச வரமாட்டா. பீடிகெல்லாம் வேண்டாம். நீங்க எதையும் நேரா எதிர்கொள்றதுனால நானும் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் சார். இன்னும் விஷயத்துக்கு வரல. நீங்க என் மனசுல உங்களை பத்தி, என்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் விழுந்தாச்சு சார். சமீப காலத்துல உங்களால நான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கேன், வசீகரிப்பட்டிருக்கேன். மனசு விட்டு இப்ப சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. அமரேஷ் மௌனமாக இருந்தான். இத உடனே நீங்க ஒப்புக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சப்போஸ் பிடிக்கலன்னா என் மேல கோவப்பட வேண்டாம். உங்களை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமை இல்லை. அமர் மெல்ல சிரித்தான். அவன் ஆர்டர் செய்த பாசந்தி வந்தது. சாப்பிடுங்க முதல்ல, அப்புறமா பேசலாம். மௌனமாக சாப்பிட்டார்கள். நீங்க என்ன காதலிக்கிறீங்க? குட். நானும் உங்களை காதலிக்கணுமா? அது உங்க விருப்பம், கட்டாயம் இல்ல. நேத்து வரைக்கும் நான் ஒரு மாதிரியா வாழ்ந்தவன்னு ஒரு தகவல் உங்களுக்கு வரும். நாளைக்கே அதை கேட்ட பின்னாலும் தொடர்ந்து காதலிக்க முடியுமா உங்களால? அத பத்தி நான் கவலைப்படல. தகவலை பத்தியா? இல்ல அது நிஜமா இருந்தாலும் கவலை இல்லையா? கடந்த காலம் என் கவலை இல்ல. இனிமே நீங்க எப்படின்னு தான் நான் கவலைப்படணும். சரி, உங்களையும் வெறும் காதலியா மட்டுமே நான் நடத்த விரும்புனா உங்க அபிப்பிராயம் என்ன? புரியல. கல்யாணம் வரைக்கும் நம்ம காதல் போகலன்னா? காதலிச்ச வரைக்கும் உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் இருந்ததேன்னு நான் சந்தோஷப்படுவேன். வாவ், இது நிஜமா? சத்தியம் சார். சினிமால பேசுற மாதிரி வாழ்க்கையில வசனம் பேச முடியாது நர்த்தனா. லுக், நான் உங்களை ஆத்மார்த்தமா காதலிக்கிறேன். அது ஒன்னே எனக்கு போதும். உங்ககிட்ட அதை நான் சொல்லவும் சொல்லிட்டேன். டிஃபன் வந்தது, காஃபி வந்தது. சாப்பிட்டார்கள். போலாமா நர்த்தனா? உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் போறேன். இறக்கி விட்டவன் அம்மாவையும் வந்து பார்த்து விட்டு தன் இருப்பிடம் திரும்பினான். ரமணி கடிதத்துடன் நின்றார். என்ன அங்கிள், உங்க அம்மா லெட்டர் வந்திருக்கு. பிரித்தான். கண்ணே அமர், நான் உனக்கு ஒரு ஜமீன் குடும்பத்து பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே புறப்பட்டு வா. அவளை நீ பார்த்ததும் அன்னைக்கே நிச்சயதார்த்தம், அடுத்த மாசமே கல்யாணம். கடிதம் கண்டதும் மேனேஜர் ரமணியுடன் உடனே புறப்பட்டு வா. அம்மா. நர்த்தனான்னு ஒரு பொண்ணை நான் ஆழமா காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த கோவத்துல ஜமீன் வீட்டை ரத்து பண்ணிடுவாங்க. சரிதானா? ரமணி கவலையுடன் புறப்பட்டார். காந்திமதி ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக குதித்தாள். ஒரு நாளும் இது நடக்காது. அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாத எவ்வளோ ஒருத்திய என் மருமகளா இந்த ஜமீன் குடும்பத்து வாரிசுகளை சுமக்கிற தாயா எப்படி நான் ஒப்புக்க முடியும்? சொல்லுங்க ரமணி. வேண்டாம். பின்ன உங்க பிள்ளையும் உங்களை போல பிடிவாதக்காரரு. அவரும் நீங்க பார்த்த பொண்ணை கட்டிக்க மாட்டாரு. காலம் முழுக்க 2 பேரும் யுத்தம் நடத்திக்கிட்டே இருக்க போறீங்களா? ரமணி, இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணை நானும் பார்த்தேன். நல்லா இருக்கா. கட்டிட்டு வந்துட்டா அந்தஸ்து தன்னால வருது. பிறக்கும் போதே வாயில தங்க ஸ்பூனோட பிறந்தவங்க யாரு? நீங்க வாழறதும் இத்தனை சொத்துக்களை கட்டி காக்குறதும் யாருக்காக? என் பிள்ளைக்குத்தான். பொய். ரமணி, அது நிஜமா இருந்தா அவர் விருப்பத்தை மறுப்பீங்களா? காந்திமதி அந்த கேள்வியில் நொறுங்கி போனாள். ஒரு விதத்துல உங்க பிள்ளைய நீங்க மதிக்கணும். உங்களை கேட்காம அவர் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாதா? ஏன் கட்டல? ஏன் கட்டல? உங்களை அவர் மதிக்கிறார்னு அர்த்தம். இத புரிஞ்சு நீங்க நடந்துக்குங்க தாயே. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? நான் யோசிக்கணும் ரமணி. தாராளமா, நாளைக்கு பார்க்கலாமா? வீடு வந்து விட்டார் ரமணி. மறுநாள் காலை ரமணி ஜமீனுக்கு வந்ததும், வாங்க ரமணி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? அந்த நர்த்தனாவே என் மருமகளா வரட்டும். ரொம்ப சந்தோஷம்மா. எப்போ அந்த பொண்ணை நீங்க சந்திக்கணும்? அவளை ஜமீனுக்கு வரவழைக்கலாமா? அது முறையில்ல. நானே மெட்ராஸ் வந்து அவளை பாக்குறேன். புறப்படுங்கம்மா. இப்ப இல்ல, இன்னும் 15 நாள் கழிச்சு. ஆனா நீங்க உடனே புறப்படணும். விவரத்தை அமர்கிட்ட சொல்லணும். கல்யாணம் முடிஞ்சிட்டா அவளும் அமரும் இங்கதான் இருக்கணும். அத பின்னால முடிவு பண்ணிக்கலாம். நீங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போங்க ரமணி. பேசி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிம்மா, எல்லாம் சரியா வந்தா 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தாகணும். அவளுக்கு என்னெல்லாம் உறவுகள்? அம்மா மட்டும் உண்டுன்னு தகவல். அது கூட எனக்கு சரியா தெரியல.
சரி, இனிமே தெரிஞ்சுக்கங்க. புறப்படுங்க உடனே. நானும் வரேன். ரமணி புறப்பட்டு விட்டார். அம்மா அப்படியா சொன்னாங்க? எழுந்து உட்கார்ந்தான் அமர். ஆமாம் தம்பி, நர்த்தனாவை மருமகளா ஏத்துக்க உங்க அம்மாவுக்கு பூரண சம்மதம். எப்படி அங்கிள்? நர்த்தனா ஏழை, ஏணி வச்சாலும் எட்டாத உயரம் நானு. எப்படி? அதான்ப்பா அம்மா, உன் ஆசைன்னு வந்தப்போ இறங்கி வந்துட்டாங்க பாத்தியா? உனக்காகத்தானே அந்த அம்மா உயிரோட வாழ்றாங்க. அங்கிள், இந்த காதலும் வெறும் நாடகம் தானே. என் காதலுக்கு கிடைச்ச வெற்றி தானே. நான் எப்படி நர்த்தனாவை கட்டிக்க முடியும்? அது எனக்கு தெரியும் தம்பி. உங்க அம்மாவுக்கும் நர்த்தனாவுக்கும் தெரியுமா? தெரிவிச்சா போச்சு. அந்த ஆட்டோ டிரைவரே நான் செட்டப் பண்ண ஆள் தான். நர்த்தனாவை என் பக்கம் இழுக்க நான் ஆடின நாடகம் இந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நானே எதிர்பார்க்கல அங்கிள். தம்பி, சொல்லுங்க அங்கிள். நர்த்தனாவை விடு, உன் தாயை நினைச்சு பாரு. உறவுகளை வெறும் சவாலா விளையாட்டா எடுத்துக்கிற நாலாந்தர அயோக்கியன் தான் பிள்ளைன்னு அந்த தாய் முன்னால வெட்ட வெளிச்சமானா அவ தாங்குவாளா இத? உன் சவாலோட வெற்றிக்கு பரிசா உங்க அம்மா உயிரை கேட்க புரியாம? அங்கிள், நிச்சயமா அத்தனையும் பொய்யானா உங்க அம்மா உடைஞ்சு நொறுங்கி போயிடுவா. அதுவே அவளுக்கு யமனா வந்துடும். அவசியம்தானா? நான் பேசி அம்மாவ நோ, சாத்தியம் இல்லாம. நீ விளையாடுறது ஒரு பொண்ணோட இல்ல, தாய்மை உணர்ச்சியோட. அமர் இரவு முழுதும் யோசித்தான். விடிந்ததும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். ரமணி குளித்து விபூதியுடன் கையில் காஃபி பறக்கும் காஃபி சகிதம் எதிரே வந்து நின்றார். குட் மார்னிங் தம்பி. அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன் அங்கிள், படிச்சு பாருங்க. பிரித்தார் ரமணி. அம்மா, ரமணி அங்கிள் வந்து எல்லா விவரங்களையும் என்கிட்ட சொன்னாரு. என் காதலை நீ ஏத்துக்குவேன்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கல. உனக்கு தான் என் மேல எவ்வளவு நேசம். உன் பரிவுக்கு பதில் நான் இனி தந்தே ஆகணும். நர்த்தனாவை நான் திருமணம் செய்யற நாளை நீ விரைவில் தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு முன் நர்த்தனாவை ஒரு முறை சந்திக்கணும், பேசணும், உடனே. எப்போ? உன் பதில் வர்றதை விட நீயே நேர்ல வர்றத அதிகமா எதிர்பார்க்கிறேன். ரமணி அங்கிள் என்னோட இருக்கட்டும். கடிதத்தோட வரும் நபரிடம் விவரம் சொல்லி அனுப்பு அமர். ரமணி உற்சாகமாக நிமிர்ந்தார். நீ நிஜமா சொல்றியா அமர்? ஆமா அங்கிள். இனிமே என் விருப்பம் மட்டும் முக்கியம் இல்ல, எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுவும் என்னால வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆபீஸுக்கு நர்த்தனா வருவாளா? கண்டிப்பா. குட், நானும் வரேன். என்ன அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்து. எல்லாம் அவகிட்ட நானே சொல்றேன். அவங்க அம்மாவையும் சாயங்காலம் சந்திக்கிறேன். உங்க அம்மாவை சந்திக்க அவளை நான் தயார்படுத்தணும். ஓ, ஜமீன் மருமகளாவா? ரமணி சிரித்தார். குளியல் முடித்து காலை உணவை முடித்துக்கொண்டு அவர் அலுவலகம் புறப்பட்டான். ரமணியும் உடன் வந்தார். 10 மணிக்கு முன்னால் வரும் நர்த்தனா மணி 12 ஆகியும் வரவில்லை. திரும்பவும் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? போய் பார்த்துடலாமா அங்கிள்? ஒரு சிறுவன் வந்து தந்துவிட்டு போனதாக ஒரு கடிதத்தை பியூன் கொண்டு வந்தான். நர்த்தனாவின் கையெழுத்துதான். அவசரமாக அந்த கவரை உடைத்தான் அமர். உள்ளே இருந்த காகிதத்தை உருவி பிரித்தான். படித்தவன் அதிர்ந்து போனான். ரமணியின் முகத்தை பார்த்தான். என்ன அமர்? புரியல அங்கிள். யார் லெட்டர்? நர்த்தனா அனுப்பின ராஜினாமா கடிதம் இது. முழங்காலை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் நர்த்தனா. எதிரே அம்மாவின் கட்டில். இந்த ராஜினாமா அவசியம்தானா நர்த்தனா? நிச்சயமா. காரணம், அந்த அமர் ஒரு அயோக்கியன். நர்த்தனா, அவன் பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சாக்கடை. ஓரளவு நானும் கேள்விப்பட்டேன், ஆனா நம்பல. இப்ப நெஜம்னு புரிஞ்சு போச்சு. அவன் கடந்த காலம் எப்படி இருந்தா உனக்கு என்ன நர்த்தனா? இனி அவன் நல்ல விதமா இருந்தா அது போதாதா? நானும் இப்படித்தாமா நினைச்சேன். அந்த ரோக் என்கிட்ட நாடகம் ஆடி இருக்கான். ஆட்டோல போய் நான் 4 லட்சம் பணத்தை இழந்தது அவனால உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். இது நேத்துதான் எனக்கு புரிஞ்சுது. என்னை வளர்க்க தான் பக்கம் இழுக்க அவன் போட்ட நாலாந்தர திட்டம் இது. இது தெரியாம எப்படி ஏமாந்திருக்கேன் பாரு நானு. ஒரு குற்ற உணர்ச்சியும் அவன் மேல மதிப்புமா நானா நிலைத்தாழ்ந்து போயிருக்கேன். வெக்கப்படுறேன் நான். உன்னை அடையிற அளவுக்கு அந்த தம்பிக்கு விருப்பம் இருந்தா அது உன் யோகம் தானே நர்த்தனா? இல்லம்மா, ஒதுங்கி வாழற ஒரு நல்ல பொண்ண தான் வட்டத்துக்குள்ள கொண்டு வர அவன் நடத்தின மன்மத லீலை இது. அவனே நேரானவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்னை சந்திச்சு தான் மனசை திறந்து காட்டி இருக்கணும். அவனுக்கு தேவை என் மனசு இல்ல, உடம்பு. அதை அடைஞ்சிட்டா அந்த பட்சி பறந்துரும். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நான் எப்படிமா என்ன தர முடியும்? அவன் முகத்துல கூட விழிக்க பிடிக்கல, அதான் ராஜினாமா. அவள் முடிப்பதற்குள் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அமரேஷும் ரமணியும் தான். நர்த்தனா, என்ன இது? பதட்டத்துடன் கேட்டபடி உள்ளே நுழைந்தான் அமர். நில்லுங்க நர்த்தனா, உங்க வாழ்க்கை நோக்கம், இதுவரைக்கும் என்னை வளைக்க நீங்க போட்ட நாடகம் எல்லாம் புரிஞ்சுதான் இந்த முடிவு. இனிமே பேச எதுவும் இல்ல, கெட் அவுட். நர்த்தனா, என்ன பேச விடு. நான் பழைய அமர் இல்ல, அவன் செத்தாச்சு. உனக்கு வாழ்வு தர வந்திருக்கும் உன்னையே நேசிக்கிற புதிய அமர். நானும் பழைய நர்த்தனா இல்ல, ஒரு அயோக்கியனை தான் புருஷனா ஒப்புக்க விரும்பாத பொண்ணு. ரமணி முன்னால் வந்தார். அவசரப்படாதம்மா, அவன் வாழ்க்கையில உன்னையும் அறியாம ஒரு திருப்பத்தை உண்டாக்கிட்ட.
வெண்ணெய் திரண்டு வரும்போது காரியத்தை கெடுத்துறாதம்மா. உனக்கும் இதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்காது, என் பேச்ச கேளுமா. சீற்றத்துடன் நிமிர்ந்தாள் நர்த்தனா. இனிமே நான் பேச மாட்டேன், சட்ட ரீதியா அணுக வேண்டி வரும் உங்களை. அமர் முன்னால் வந்தான். போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்றியா? புரிஞ்சா சரி. அவளை கூர்ந்து கவனித்தான் அமர். அவள் நின்ற நிலையும் அதில் தூக்கலாக தெரிந்த வெறுப்பும் அலட்சியமும் அவனை வேதனைப்பட வைத்தது. வாங்க அங்கிள், போலாம். அந்த ஹோட்டலில் உட்கார்ந்து காஃபியை ஆற்றிக் கொண்டிருந்தார் ரமணி. அவர் மனதும் ஒரு போர்க்களம் போல புழுதி பறக்க கலங்கி போயிருந்தது. அம்மாவிடமிருந்து கடிதம் வரும், தொடர்ந்து தான் பட்டணம் வரும் செய்தியும் அதில் இருக்கும். வந்து நின்றதும் நர்த்தனாவை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? எப்படி பிரச்சனையை சமாளிப்பது? சட்டென உரத்த பேச்சு குரலும் பதில் கூச்சலும் கேட்க கலைந்தார் ரமணி. ஏம்மா, பார்த்தா படிச்ச பொண்ணாட்டம் டீசெண்டா இருக்க, காசு கொடுக்காம மூக்கு முட்டை டிஃபனை தின்னுட்டு நழுவ பாக்குறியா? முதலாளியின் உரத்த குரல் கேட்டது. சுடிதார் அணிந்த இளம் பெண் அவள் எதிரே அலட்சியமாக நின்றிருந்தாள். காசு தராமல் சாப்பிடும் ஒரு பெண்ணா? ரமணிக்கு சுவாரஸ்யம் தட்டியது. என்ன சார் இப்போ? யாரும் செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன்? எனக்கு என்ன வேலை இந்த ஹோட்டல்ல? செஞ்சுட்டு போயிடுறேன். மொத்த ஹோட்டலும் திரும்பி பார்த்தது. ஒழிஞ்சு போ. ஒரு பொம்பளைய ஹோட்டல்ல வேலை செய்ய சொன்ன கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, சொல்லு வேலைய, நான் தயார். தண்ணீர் ஒப்பணுமா? தொட்டிக்கு மாவரைக்கணுமா? பீடியை அணைத்து காதில் செருகிக் கொள்ள ஒருத்தன் கல்லாவை நெருங்கினான். முதலாளி, நான் பணத்தை கட்டுறேன், அந்த பொண்ணை உற்று. அவனை ஏறிட்டாள் அவள். நீ எதுக்கு நான் பணம் தர? சும்மா ஒரு இதுக்குத்தான். ஓ, அதுக்கா? வெளியில வந்ததும் தோள் மேல கை போடலான்னு அபிப்பிராயமா? தம்பி, நான் ஐட்டம்னு நினைச்சா உன் கண்ணை முழு வெளியே வந்துரும். உன் உதவிக்கு நன்றி, வெளியில போ. சரி, நீ போமா, உன்னால வியாபாரம் போயிரும் போல இருக்கு. கூட்டம் அதிகமா சேர்ந்தா வியாபாரம் கூடும் சார். வெளியில போய் பணம் கிடைச்சதும் நானே இங்க வந்து பில்ல கட்டிடுறேன். தயிர் வடை ஊர்னது போதாது, சரக்கு மாஸ்டர்கிட்ட சொல்லி வை. தெனாவட்டாக நடந்து வெளியே போனால் ரமணிக்கு ஒரு சுவாரஸ்யம் தட்டியது. சட்டென பில்லை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார். கணிசமான இடைவெளி விட்டு அவளை பின்தொடர்ந்தார். பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று கொண்டாள். நல்ல கூட்டம், வாலிப கூட்டம். சைட் மார்க்கெட்டிங் பங்குகளை அவசரமாக விற்று கொண்டிருந்தது. பஸ் ஒன்று வந்தது. கூட்டம் அடித்து பிடித்து ஏற இவள் பஸ் ஸ்டாப்பை விட்டு விலகி நடந்தாள். ஜனத்திரளிலிருந்து விலகி சற்று ஒதுக்குப்புறமான இடம் வந்ததும் தான் அடித்த பர்ஸை வெளியே எடுத்தாள், பிரித்தாள். 7-8 100 ரூபாய் தாள்களும் உதிரி நோட்டுகளும் சில்லறையும் விசிலடித்தாள். பணத்தை எடுத்துக்கொண்டு காலி பர்ஸை வீச எத்தனிக்க, அத இங்க குடுமா. குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் ரமணி. நீ யாரு சார்? ஹோட்டல்ல ஓசில நீ சாப்பிட்டப்போ அதுக்கு நியாயம் பேசின நிமிஷம் முதல் ஓ ரசிகன். அப்புறம் பஸ் ஸ்டாப்ல பிக் பாக்கெட். இந்த பணத்துல கள்ளச்சாராயம் வாங்கி விற்க போறியா? இன்னும் என்னெல்லாம் பேத்து மாத்து வேலை பண்ண போற? ஒரு நொடி மௌனமாக நின்றாள். சட்டென அவளுக்கே உரித்தான அராத்து பாஷையில், ஆர் நீ என்ன இப்போ? உனக்கு பணத்தேவை அதிகமா? ஏன், நீ தரப்போறியா? சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 25,000 தரியா? தரேன். தலைவா, உனக்கு நட்டு கழண்டு போச்சா? யார் நீ? எதுக்காக என் முன்னால வர? உனக்கு அதெல்லாம் இப்ப வேணாம். நீ கேட்ட பணத்தை நான் தரேன். என்னால உனக்கு ஏதாச்சும் ஆகணுமா? ஆமா. என்னை கொண்டு போய் துபாயில விற்க போறியா? இப்ப நான் பேசட்டுமா? நீ சொன்ன எதுவும் இல்ல. நான் ஒரு உதவியை தேடி வந்திருக்கேன் உன்கிட்ட. என்ன? என்னை எப்படி தேர்ந்தெடுத்த? உன் அலட்சியம் தைரியம் ரெண்டும் எனக்கு பிடிச்சு போச்சு. சரி, என்ன வேலை? நம்பிக்கை இருந்தா என்னோட வா. அவரை ஏற இறங்க பார்த்தாள். சரி, வரேன். ரமணி ஒரு ஆட்டோவை அழைத்தார். ஏறு. தலைவரே, என்ன கடத்தின் போறியா? கர்மம், உன்னை நான் கடத்த முடியுமா? என்ன நீ கடத்தாம இருந்தா சரி. ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தாள். அம்மாடி, என்ன நீ ஒரு பொம்பளை? அப்படியா? அதுலயே சந்தேகமா உனக்கு? நீ இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டியா, இல்ல நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டனா தெரியல. சரி வா. அவள் வெளியே வேடிக்கை பார்த்தபடி வெகுளித்தனமாக எந்த கவலையும் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவளை அறியாமலேயே அவளை ஏற இறங்க பார்த்தார் ரமணி. தடால் அடியாக பேசி மற்றவர்களை தண்ணீர் குடிக்க வைத்தாலும் பார்த்தால் நல்ல பெண்ணாக தோன்றியது. லட்சணமாக இருந்தாள். உன் பேர் என்ன? தெரியல. பேச வச்சா ஆத்தா சோறு வைக்க முடியாம சொர்க்கம் போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு பேரு வச்சுப்பேன் வசதி போல. உனக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. நர்த்தனான்னு கூப்பிடுறேன் நானு. வாயில நுழைமானேனா முறுக்க கடிக்கிற மாதிரி முறுமுறுப்பா இருக்க பேரு. பரவாயில்ல, உங்ககிட்ட போல அதே மாதிரி கூவு. வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. ஒரு பெண்ணுடன் வந்து நின்ற அங்கிளை குழப்பத்துடன் பார்த்தான் அமர். யார் அங்கிள் இது? சொல்றேன், நீ உள்ள வா. நீ உட்காருமா. என்ன சாப்பிடுற? ஏது கொடுத்தாலும். தேநீருக்கு சொல்லிவிட்டு அமரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் ரமணி. அம்மாட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அங்கிள். என்னம்மா? இந்த வார கடைசியில அம்மா இங்க வராங்களாம்.
வந்து உடனே நர்த்தனாவை பார்க்கணுமா, முகூர்த்தம் குறிக்கணுமா. அது கிடக்கட்டும், யார் இந்த பொண்ணு? நர்த்தனா யார் இந்த பொண்ணுன்னு நான் கேட்டேன். சொல்றேன், ஹோட்டலில் ஓசியில் அவள் சாப்பிட்டது முதல் எல்லாம் சொன்னார் ரமணி. அவ இங்க எதுக்கு புரியல? உங்க அம்மாட்ட இவ்வளத்தான் நர்த்தனான்னு அறிமுகப்படுத்த போறோம். அங்கிள் விளையாடுறீங்களா? நாளைக்கே அம்மா முகூர்த்தம் குறிச்சா இந்த ரவுடி பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட முடியுமா? அதுக்கும் வழி இருக்கு. நீங்க கட்டிடுறீங்களா? இரு அமர், விளையாட இது நேரம் இல்ல. நான் யோசனை பண்ணிட்டேன் எல்லாத்தையும். சரி, இவளுக்கு 25,000 தரப்போறோமா? ஆமா. ஏன் அத்தனை பெரிய தொகை? அது நமக்கு செய்ய போற உதவிக்கு. செய்வாளா? வா பேசி பார்க்கலாம். 2 பேரும் வெளியே வந்தார்கள். அவள் தேநீரை குடித்துவிட்டு அந்த அறையின் பரப்பை கண்களால் அளந்து கொண்டிருந்தாள். இவர் பேரு அமர். நல்லது, சொல்லு, எதுக்கு என்ன இங்க எட்டாந்த? நீ கேட்ட 25,000 பணத்தை இவர் தான் தரப்போறாரு. நான் என்ன செய்யணும்? இவருக்கு பொண்டாட்டி ஆகணும். என்னது? தடால் என எழுந்து விட்டாள். இருமா, அவசரப்படாத. பொண்டாட்டியா நீ நடிக்கணும். எத்தனை நாளைக்கு? அதை இப்ப தீர்மானமா சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம்னு பேசிட்டு 50 நாள் ஆக்ட் கொடுக்குறேன். அப்புறம் போயினே இருப்பேன். சரி அங்கிள், இரு அமர், நீ நடிக்க போற கேரக்டருக்கு கதை தெரிய வேண்டாமா உனக்கு? சொல்லு, கேட்டுக்கிறேன். தேவையானவைகளை மட்டும் கோர்த்து நர்த்தனாவின் கதையை சொன்னார் ரமணி. அம்மாவின் விவரமும் சொன்னார். இது ஆபத்துப்பா. எது? அந்த பெரியம்மா 2 பேருக்கும் ஊரை கூட்டி கல்யாணம் நடத்த ஆசைப்படாதா? படுந்தா என்ன செய்ய போற? அதுக்கும் ஐடியா வச்சிருக்கேன். அங்கிள், அதை அப்புறமா சொல்றேன். முதல்ல உன்னை நீ நிறைய மாத்திக்கணும். எப்படி? இந்த லோக்கல் பாஷையை விடணும். நீ படிச்ச பொண்ணு, உத்தியோகம் பார்க்க வந்த இடத்துல காதல் ஏற்பட்டு அமர கல்யாணம் பண்ணிக்கிட்ட. புரியுதா? பிரியுது. என்ன பிரியுதோ? உன்னை கட்டிக்கிட்டு நான் லோல் படுறேன். பேஜாராக்குது. சை, எனக்கும் உன் பாஷை வந்துருச்சு. அமர் சிரித்து விட்டான். அது கிடக்கட்டும் அங்கிள், நம்ம பேமெண்ட் எல்லாம் எப்படி? இங்கிலீஷ் வேணுமா உனக்கு? எல்லாம் சொன்னபடி தருவேன், கம்னு கடை. அவள் நீளமாக ஒரு விசில் அடித்தாள். ரமணி மிரண்டு போனார். வாசலில் அந்த கார் வந்து நின்றது. நீளமாக ரமணி ஓடி வந்தார். காந்திமதி கம்பீரமாக இறங்கினாள். பணியாட்கள் ஓடி வந்து அவள் கொண்டு வந்த பொருட்களை இறக்கி கொண்டிருந்தார்கள். வாங்கம்மா. எங்க என் புள்ள? உங்களை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள இருக்குது தம்பி. வடவா, காதலிக்கும் போது வராத வெக்கம் அம்மா வந்தது வந்துடுச்சா? வர சொல்லுங்க அவனை. கணீர் என்ற அம்மாவின் குரலில் வெளிப்பட்டான் அமர். வாடா ராஜா. அம்மாவை நெருங்கி அவள் காலை தொட்டு வணங்கினான் அமர். எழுந்திரிப்பா. என்னை மன்னிச்சிருமா. எதுக்கு? உன் காதல நீ விரும்புற பொண்ண மருமகளா ஒப்புக்க நான் தான் பூரண சம்மதம் தந்தாச்சே. பின்னைய மன்னிப்பு? அதுக்கு இல்லம்மா. அப்புறம் என்னை மாட்டி விட்டீங்களே. சொல்லுங்க அங்கிள். என்ன ரமணி? அம்மா, என்னையும் மன்னிக்கணும், தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும். சொல்லுங்க. நேத்திக்கு வடபழனி கோயில்ல வச்சு கல்யாணம் நடந்தாச்சு. என்னது? நான் இல்லாமலா? அம்மா, நான் சம்மதிச்சும் நான் இங்க வர்றதுக்குள்ள கல்யாணம் நடத்துற அளவுக்கு என்ன அவசரம்? தம்பி தப்பு தம்பிக்கிட்ட இல்லம்மா, என்ன பேச விடுங்க. நல்ல முகூர்த்தம் எப்போன்னு தெரிஞ்சுக்க நேத்திக்கு ஜாதகத்தோட ஜோசியர்கிட்ட போனேன். வர்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு கார்த்திகை மாசம் முடியுது. இந்த பொண்ணோட ஜாதகப்படி இந்த கார்த்திகை தட்டி போனா இன்னும் 8 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதான். மீறி நடந்தா மாங்கல்ய பலம் இல்லையா. வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு பிரதம. கல்யாணம் நடத்தக்கூடாது. இன்னைக்கு நாழிகை சரியில்லை. அதனால நேத்திக்கு தம்பிக்கு இஷ்டமே இல்ல. நான் தான் வேற வழி தெரியாம. அந்த பொண்ணோட அம்மா இதுக்கு அவங்க ஊர்லயே இல்லையே. ஒரு சாவு செய்தி வந்து புறப்பட்டு போயிட்டாங்க போன வாரமே. அவ இப்ப எங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மகனை நெருங்கினாள் காந்திமதி. அம்மா, இதுக்கு நான் மெல்ல சிரித்தாள். நர்த்தனாதான் எனக்கு மருமகள்னு தெய்வம் தீர்மானிச்ச அப்புறம் யாரால அதை மாத்த முடியும்? உங்க கல்யாண தேதியை குறிக்கிற உரிமை கடவுளுக்குத்தான் உண்டு. நான் உடனே என் மருமகளை பார்க்கணும். நான் போய் கூப்பிட்டு வரேம்மா. ரமணி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். கெஸ்ட் ஹவுஸ் கதவை தட்டினார். சற்று தாமதித்து கதவு திறந்தது. சேலையை ஏடாகுடமாக எடுத்து செருகி கொண்டு ஒரு போர் வீரன் போல நின்றாள் அவள். என்னப்பா? புறப்படு, மாமியார் வீட்டுக்கு போலாம். ஜெயிலுக்கா? கஷ்டம். உன் புத்தி எப்படி போகும்? உன் மாமியார் ஊர்ல இருந்து வந்தாச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டதா ஒரு மாதிரி கதை பண்ணிட்டேன். ஒழுங்கா சேலையை கட்டிக்கிட்டு சீக்கிரமா வா. ஒழுங்கா கட்ட வரலையேப்பா. தரித்திரம். நான் கட்டி விடுறேன். எனக்கு வேணுமா இதெல்லாம்? அவளுக்கு சேலை கட்ட உதவினார் ரமணி. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும். சரியான பாஷையில பேசு. கொஞ்சம் வெக்கமும் பணிவும் இருக்கட்டும். ஆம்பளை மாதிரி அதிர அதிர நடந்து வந்து நிக்காத. புரியுதா? சி, புரியுதா? சரி, வந்து சேரு. அவர் போன 10 நிமிடங்களில் அவளும் பின்னால் வந்தாள்.
உள்ளே நுழைந்தாள். காந்திமதி நிமிர்ந்து பார்த்தாள். அவளை நெருங்கி சட்டென காலில் விழுந்து விட்டாள். எழுந்துருமா, நல்லாரு, நீயும் வந்து நில்லடா, ஜோடியாத்தான் இனி காலில் விழணும். இருவரும் விழுந்தார்கள். மருமகளை ஏற இறங்க பார்த்தாள் காந்திமதி. என் பிள்ளை எப்படி விழுந்தான்னு இப்பத்தான் எனக்கு புரியுது. அத்தை, பயப்படாத, உன் அழக சொன்னேன், அதான் அவனை ஒரு முடிவுக்கு வர வச்சிருக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாணத்துடன் தலைகுனிந்தாள் நர்த்தனா. உனக்கு சமைக்க தெரியுமாம்மா? ஓ, நல்லா. கரு சட்டன நாக்கை கடித்து கொண்டு ரமணியை பார்த்தாள். அவள் கருவாட்டு குழம்பு என்று சொல்ல வந்தது ரமணிக்கு புரிந்தது. தைரியமா சொல்ல, கருவேப்பிலை குழம்பு உங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கூச்ச சுபாவம்மா. அமர் சேர்ந்து கொண்டான். நீ எதுக்கு சமைக்கணும்? நம்ம ஜமீன்ல ஏராளமான ஆட்கள் உண்டு. மகாராணியா நீ எல்லாரையும் வேலை வாங்கலாம். என்ன படிச்சிருக்க நீ? காலையில எழுந்ததும் தந்தி படிக்காம என்ன சொல்ற நீ? அம்மா, அது கம்ப்யூட்டர்ல தந்தி அடிக்கிறது தொடர்பா ஒரு படிப்பு வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிக்கிறா நர்த்தனா. என் மருமவ புத்திசாலி. என்ன சம்பளம் உனக்கு? ஒரு நாளைக்கு 500 ரூபா. ரமணி செத்தே போனார். மாசம் 15,000 வாங்குற அதிகாரியா மாற உனக்கு ஆசை. ஆனா அதுக்கு அவசியம் இல்லை. இனி ஜமீன் மருமகளுக்கு இந்த தலையெழுத்து இல்ல. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ரமணி, சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நாளைக்கு நாள் நல்லா இல்லம்மா. மறுநாள் மார்கழி பிறந்துடுதேம்மா. ஓ அப்படியா? கேலண்டர் கொண்டாங்க. வந்தது. இன்னைக்கு நிறைஞ்ச நாள் தான். இன்னைக்கே இந்த வீட்டுல வச்சே சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். கூடிய சீக்கிரம் ஜமீன் வாரிசு என் மடியில கிடக்கணும். அம்மா, என்ன அமர், நம்ம கிராமத்துல வச்சு நடந்தா பெருமை இல்லையா? பெருமைதான் தம்பி. அதுக்காக ஒரு மாசம் தள்ளி போட எனக்கு பிடிக்கல. ஏற்பாடு பண்ணுங்க ரமணி. வாசலை தாண்டும் போது இதை காதில் போட்டுக்கொண்டே நடந்தாள் நர்த்தனா. ரமணி வெளிப்பட்டார். அங்கிளு. என்னம்மா, வா, இப்படி சொல்லு. என்னது அத்தையம்மா, படா பேஜாராக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னிக்கா? ஆமா. என்னது ஆமாவா? ரூமுக்குள்ள தாப்பா போட்டுட்டு அந்த அமர் பையன் என்ன ரேப் பண்ண போறானா? ஷோ, மொல்ல பேசு, அம்மா காதுல உழப்போகுது. அட என்னப்பா நீ, இது பொம்நாட்டியோட கற்பு சங்கதி நைனா. அந்த பையன் அப்படி இப்படி வழிஞ்சான்னா கீச்சிடுவேன். சி, சும்மாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் அவனால வராது. போதுமா? உன் திருவாய மூடிட்டு இருந்தாயே, காட்டி கொடுத்துறாத எங்களை. ரமணி என்ன சொல்றா என் மருமக? அத்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு உங்களை, உங்க ருசிகளை, கோபதாங்கங்களை, இப்படி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா நர்த்தனா. காந்திமதி பெருமையுடன் அவளை நெருங்கினாள். இந்த கிழவிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னமா லாபம்? உன் புருஷனை புரிஞ்சுக்கோ முதல்ல. அவரு எனக்கு கிடைச்சதே உங்களால தானே அத்தை. உங்க மேல நான் பாசமா இருந்தா தான் அவரோட அன்பை அடைய முடியும். அதுதானே நியாயமும் கூட. சிலிர்த்தது காந்திமதிக்கு. மருமகளை நெருங்கி அவள் முகத்தை முன்பக்கம் இழுத்து நெற்றியில் முத்தமிட்டாள். என் பிள்ளை கொடுத்து வச்சவன். அவனோட தேர்வு சோட போகல. நீ புறப்படுமா. சாந்தி முகூர்த்தத்துக்கு பட்டுப்புடவை எடுக்கணும். நான் எதுக்கு அத்தை? நீங்க எது பார்த்து வாங்கி வந்தாலும் தந்தாலும் எனக்கு அது பிடிக்கும். காந்திமதி சிலிர்ப்புடன் உள்ளே நகர ரமணி விழிகளை கொட்டாமல் அவளை பார்த்தார். என்ன நல்ல ஆக்ட் கொடுத்தனா? 100 ரூபா சேர்த்து போட்டு கொடு. அப்பமும் வடகரியும் துண்ணு ரொம்ப நாளாச்சு. ரமணி நொந்து போனார். மாலை அமரேஷின் நண்பர்கள் 4 பேர் வந்தார்கள். அம்மாவை விசாரித்தார்கள். நர்த்தனா எல்லோருக்கும் பலகாரம் கொண்டு வந்து தந்தாள். பொதுவாக பேசிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களை வழியனுப்பிவிட்டு அமர் உள்ளே திரும்ப, ஹாய் அமர். அட விக்ரம், 1 மாசமா ஆளையே காணல. ஊருக்கு போயிருந்தியா? நான் கேள்விப்பட்டது நிஜமா? நம்ம ஆபீஸ் நர்த்தனாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எப்படா மனசு மாறின? கல்யாணம்லாம் உனக்கு? யாரு அமர்? காந்திமதி வெளிப்பட்டாள். அட விக்ரமா, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? உள்ள வாப்பா. கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, பாத்தீங்களாமா இந்த அமர? நீ என்னப்பா, என்னையே அழைக்கல என் பிள்ளை. விக்ரம் வந்து உட்கார்ந்தான். காஃபி கொண்டு வா நர்த்தனா. நர்த்தனா வந்தாள் மெல்ல. விக்ரம் திடுக்கிட்டு போய் எழுந்தான். இவங்க நம்ம ஆபீஸ்? அமர் அவன் தொடையை தட்டினான். மெல்ல கைகளை வைத்து அழுத்தினான். அந்த சைகையில் விக்ரமுக்கு எதுவும் புரியாவிட்டாலும் பேசாதே என்ற எச்சரிக்கை தொனி மட்டும் இருந்தது. நான் புறப்படுறேம்மா. ராத்திரி சாப்பிட்டு போயேன் விக்ரம். இன்னைக்குத்தான் தம்பிக்கு சாந்தி முகூர்த்தம். விஷமமாக பார்த்தான் விக்ரம். இல்லம்மா, இன்னொரு சமயம் வரேன்டா, வீட்டுல சொல்லிட்டு. வெளியே வந்தார்கள். தெருக்கோடி வரைக்கும் என்னோட வா அமர். அமர் வந்தான். என்னடா இது புது குழப்பம்? ஏன் நர்த்தனான்னு சொல்ற, ஆனா இது வேற பொண்ணா இருக்கு. ஏமாந்தது நர்த்தனாவா இல்ல இவளா? அம்மா எப்படி இங்க வந்தாங்க? உன் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியா பதில் சொல்ல இப்ப என்னால முடியாது விக்ரம். சுருக்கமா சொல்லு. நர்த்தனா என்ன விரும்பல. அம்மாவுக்காக இந்த பொண்ணு நர்த்தனா வேஷம் தாங்கி என் மனைவியா நடிக்கிறா. கடவுளே,
வேற வழி இல்ல. எத்தனை காலத்துக்கு இந்த நாடகம் தெரியல, முடிவு செய்யல இன்னும். ஜாக்கிரதை அமர், நீ விளையாடின காலம் போக இப்ப விதி உன்னோட விளையாட தொடங்கி இருக்கு, எச்சரிக்கையா இரு. விக்ரம் போய்விட்டான். நாளை நாட்களில் நர்த்தனாவை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது காந்திமதிக்கு. அவள் காட்டிய பணிவும் பக்தியும் மரியாதையும் எல்லாமே காந்திமதியை கவர்ந்து விட்டது பெரிய அளவில். அமர், என்னம்மா நீ இங்க இருந்தது போதுண்டா கண்ணு, என்னால இனிமே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. நர்த்தனாவும் என்கிட்ட ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கா. எல்லாரும் நம்ம ஊருக்கு போயிடலாம், பட்டண வாழ்க்கை போதும். அம்மா சொல்லு கண்ணா, எனக்கும் நம்ம ஊருக்கு வர ஆசைதான். ஆனா இங்க ஆபீஸ் வச்சிருக்கேன், என்னை நம்பி ஒரு சிலர் இருக்காங்க. எப்படிமா நான் விட்டுட்டு வர முடியும்? உனக்கு ஏண்டா சம்பாதிக்கிற தலையெழுத்து? நம்ம சொத்துக்கள் 3 தலைமுறைக்கு தாங்கும், நீ ஏன் உழைக்கணும்? ஒன்றும் பேசவில்லை அமர். நீ என்னம்மா சொல்ற நர்த்தனா? நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அத்த. நான் ஊருக்கு வர இப்பவே ரெடி. அதுதான் என் மருமகன்னு சொல்றது. அலுவலகம் புறப்பட்டு விட்டான் அமர். உடன் வந்தார் ரமணி. நான் வந்து நாளாச்சு, ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. அம்மாவும் இங்க இருக்காங்க, நான் புறப்படணும் தம்பி. நீங்க போனா நான் ஆடி போயிடுவேன் அங்கிள். பிரச்சனைகளை வந்தா எப்படி சமாளிப்பேன்? அதுக்காக இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு அங்கிள்? உங்க அம்மா போற வரைக்கும். அம்மா ஊருக்கு போற மாதிரியே தெரியலையே, எப்படி அம்மாவை பேக் பண்றது? ரொம்ப நாள் கிராமத்தை விட்டு அவங்களால இருக்க முடியாது. சீக்கிரம் நீங்க புறப்படலாம். இருவரும் அலுவலகம் வந்து இறங்கி கொண்டார்கள். ரமணி புறப்பட்டு போனதும் விக்ரம் உள்ளே நுழைந்தான். வா விக்ரம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வா. ஏன், என்ன விஷயம்? இருவரும் உள்ளே போய் உட்கார்ந்ததும் காஃபிக்கு சொன்னான் அமர். சொல்லு விக்ரம், நான் ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு இருக்கேன். குட், என்ன பிசினஸ்? சின்ன தொழில் தான். என்ன முதலீடு? 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. தற்சமயம் அத்தனை பணத்துக்கு எனக்கு வழி இல்ல, நீ தான் தந்து உதவணும் அமர். உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல. அமர் தலையை சொரிந்தான். என்ன, அத்தனை பெரிய தொகையை அம்மாவுக்கு தெரியாம என்னால புரட்ட முடியாது. சரி, அம்மாவு கேளு. கேட்கலாம், ஆனா அத்தனை சுலபத்துல சம்மதம் கிடைக்காது விக்ரம். நானே கேட்டா? நான் கேட்டே கஷ்டம்னா உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? சாரி விக்ரம், நீ வெளியில ஏற்பாடு பண்ணிக்கிறது பெட்டர். என்ன அமர், நீயே காலை வாரிட்டா? காலை வாரல, நிலைமைய உனக்கு எடுத்து சொன்னேன். இல்ல அமர், எனக்கு நீ தான் உதவி ஆகணும். இல்லப்பா. சரி, பரஸ்பரம் கொடுத்து வாங்கலாம்னு நினைச்சேன், நீ ஒத்துழைக்கல. நான் மட்டும் எப்படி உனக்கு ஒத்துழைக்க முடியும்? ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் விக்ரம். நீ என்ன சொல்ற? நர்த்தனா மாறி போன கதைய உங்க அம்மாவுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டாமா? விக்ரம், நீ உங்க அம்மாவை ஏமாற்றி இருக்கேன்னு நான் வந்து சொல்லணுமா அமர்? அமர் வியர்த்து போனான். ஆத்திரத்துடன் நிமிர்ந்தான். பிளாக்மெயில் பண்றியா விக்ரம்? அது கெட்ட வார்த்தை. உண்மையை உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன். விக்ரம், ஷோ, கூச்சல் போடாத. இந்த வாடகை மனைவி எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை சம்பளம்? இந்த பணம் எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா உன் பர்சனல் வங்கி கணக்கா? உட்கார முடியவில்லை அமரால். எப்ப வரட்டும்னா? எதுக்கு? உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்க. மெல்ல புகையை நாசி துவாரங்களில் கசிய விட்டபடி அவன் விலகி வெளியேறி கொண்டிருந்தான். அம்மா. சொல்லுங்க ரமணி. நர்த்தனா போட்டு எடுத்து வந்த சூடான தேநீரை கையில் வாங்கி கொண்டே கேட்டாள் காந்திமதி. ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு, அதனால எப்போ திரும்பி போறது? போங்களேன், யார் உங்களை தடுத்தது? திடுக்கிட்டார் ரமணி. அம்மா, நான் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வராம எப்படி? நான் கொஞ்ச நாள் என் மருமக கூட இருப்பேன் பட்டணத்துல. அம்மா, இது அறுவடை சீசன். இருக்கட்டுமே, நீங்க இல்லாம எதுவுமே நடக்காதங்க. ஆட்களுக்கு உங்ககிட்ட தான் பயம் அதிகம். எனக்கு உங்களை விட்டுட்டு வர மனசு இல்ல. குறிப்பா நர்த்தனா என்னை கட்டி போட்டுட்டா. அம்மா, அங்கிளும் போக கூடாது, கூட வச்சுக்கோ. ஜமீன் உருட்டா மாதிரி நானும் இங்க இருந்தா. அத்தை, கொஞ்சம் உள்ள வாங்கலேன். கருணக்கிழங்கு மசியலுக்கு பதம் சரியா இருக்கா? வரேம்மா. எழுந்து போனாள் அம்மா. அங்கிள், இது என்ன கலாட்டா? உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா இங்க பிரச்சனைகள் நிறைய முளைக்கும், உண்மைகள் நிச்சயம் உடைஞ்சிரும். ஏன் அங்கிள்? சொல்லு. நானும் நர்த்தனாவும் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு வந்துட்டா, வந்து அங்க நம்ம நாடகத்தை கலைக்க யாரும் இல்லையே, தைரியமா இருக்கலாம் இல்லையா? எத்தனை நாளைக்கு? முடிஞ்ச வரைக்கும். தற்சமயம் இதுதான் நல்ல ஐடியா. உங்க அம்மாட்ட நீயே சொல்லு. ஜமீனுக்கு போன பின்னால மீதியை யோசனை பண்ணிக்கலாம். காந்திமதி வெளியே வந்தாள். என் மருமக கை தேனு, எத்தனை அற்புதமா சமையல் பண்றா தெரியுமா? அது உனக்கு தொடர்ந்து கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குமா. என்ன அது? நாங்களும் ஊருக்கு உன்னோட வரணும். நீ தான் பிசினஸ் அது இதுன்னு அலையிறியே. இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா ஊர்ல வந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கு. காந்திமதி மகிழ்ச்சியின் உச்சிக்கே போய்விட்டாள். நீ நிஜமாத்தான் சொல்றியா ராஜா? உன்கிட்ட ஏம்மா நான் போய் சொல்ல போறேன்? நர்த்தனா, என்னத்த, உனக்கு ஊருக்கு வர விருப்பம் தானா? ஏன்னா நீ பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு. நிஜம் சொன்னா நகர வாழ்க்கை எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு அத்தை.
இவர் வராம நான் மட்டும் உங்க கூட ஊருக்கு வந்தா நல்லா இருக்காதேன்னு நான் பேசாம இருந்தேன் இவ்வளவு நாள். பின்ன என்னடா அமர், உடனே பேக் பண்ணு, நாளைக்கே எல்லாரும் புறப்படுறோம், வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க ரமணி. உள்ளே போய்விட்டாள். நர்த்தனா மாமாவை நெருங்கினாள். பிரமாதமா நடிக்கிறியே. நடிக்கிறது இருக்கட்டும், நேத்திய சம்பளம் 500 ரூபாய் இன்னும் வரல கைக்கு. தர நேரம் இல்லம்மா. எனக்கும் நடிக்க நேரம் இல்லைன்னா போயினே இருப்பேன். அத்தை இருந்தா ஒழுங்கா சி ஒழுங்கா இருக்க, எங்களை பார்த்தா வேதாளம். யோ, கிராமத்துக்கு வரணும்னா அவுட்டோர்னா ஸ்பெஷல் சம்பளம் உண்டா? பேசின பணத்தை ஒழுங்கா தந்துரு. நர்த்தனா, இதோ வந்துட்டா அத்தை. அவசரமாக உள்ளே ஓடினாள். அமர் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். அங்கிள், என்னால முடியல. எதுக்கு இத்தனை கூத்துன்னு எனக்கே புரியல. சோர்ந்தாச்சு நானு. இரு ராஜா, அவசரப்பட்டா எப்படி? நாடகம் இப்பத்தானே தொடங்கியிருக்கு. இன்னும் உணர்ச்சிகரமான காட்சிகள் நிறைய இருக்கே. மேக்கப் போட்டு மேடையில ஏறியாச்சு நீ. பாதியில விட்டுட்டு போக உன்னால முடியுமா? கவலையுடன் அவரை பார்த்தான் அமர். ஊருக்கு வந்து விட்டார்கள். காந்திமதிக்கு மிகவும் நெருக்கமான மரகதம் தான் ஆரத்தி எடுத்து தம்பதிகளை வரவேற்றாள். மரகதம் காந்திமதிக்கு ஒன்றுவிட்ட நாத்தனார். கணவனை இழந்தாள். ஒரே பெண் ஆனந்தியுடன் ஜமீனுக்கு வந்தாள். அது முதல் காந்திமதியின் நிழலில்தான் இருந்து கொண்டு இருக்கிறாள். மரகதம் பொறாமை கொண்ட பெண் என்பது காந்திமதி தவிர ஜமீனில் அத்தனை பேருக்கும் தெரியும். காரணம், காந்திமதி முன்னால் அற்புதமாக வேடம் போடுவாள். அதை அவள் நம்பியும் விடுவாள். ஆனந்தியை அமருக்கு மனைவியாக்க வேண்டும் என்று மனதில் கனவுகளை வளர்த்தாள் மரகதம். அத்தனையும் புஷ்பானமாகிவிட ஜோடியாக வந்து நின்ற நர்த்தனாவை விரோதத்துடன் பார்த்தாள். உள்ளே அழைத்து வந்தார்கள். சமையல் ரெடியா மரகதம்? எப்படி இருக்கா என் மருமவ? உங்க மருமகளாச்சே அண்ணி, நல்லா இல்லாம இருக்க முடியுமா? சும்மாவா? நாளைக்கு இந்த ஜமீனுக்கு இவதான ராணி. பற்றி எரிந்தது மரகதத்துக்கு. என் மக வாழ வேண்டிய இடம், எனக்கு அமைய வேண்டிய பதவியும் கௌரவமும் எவளோ ஒருத்திக்கு. பாலும் பழமும் தந்து உபசரித்தாள். நீ பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தம்மா. சரி அத்த. ஜமீன் ஆட்கள் சேர்ந்து விட்டார்கள் புதுமரு மருமகளை பார்க்க. அமர் எல்லோரையும் விசாரித்துக் கொண்டிருந்தான். அதே நாளில் ஏராளமான பேர் விருந்து சாப்பிட்டார்கள். இனிப்பை எல்லோருக்கும் நர்த்தனாதான் பரிமாறினாள். மரகதம் எல்லாம் எடுத்து தந்தாள். ஓ, இனி காந்திமதியிடம் எனக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச இடமும் பறிபோக கூடும். இந்த பெண் பெரிய அளவு மாமியாரை வசப்படுத்தி இருக்கிறாள். இரவு நேரம் வந்தது. மரகதம் மட்டும் ஜமீனில் உறங்கவில்லை. எல்லா கதவுகளையும் சரிபார்ப்பது அவள் வேலை. அதே போல பார்த்து கொண்டே வந்தாள். அமரின் படுக்கை அறை சுற்றிலும் பார்த்தாள். மெல்ல சாவி துவாரத்தில் கண்களை பதிய வைத்து பார்வையை உள்ளே இறக்கினாள். கட்டில் தெரிந்தது. அதில் அமர் மட்டும் தெரிந்தான். நன்றாக பார்த்தாள் மரகதம். நர்த்தனாவை காணவில்லை. ஓ, எங்கே போனாள் நர்த்தனா இந்த இரவு வேளையில்? பாத்ரூம். அப்படியானால் அவளுக்குரிய போர்வை தலைகாணி எதுவும் படுக்கையில் ஏன் இல்லை? என்ன நடக்கிறது இங்கே? கணவன் மனைவிக்குள் பிணக்கு தொடங்கி விட்டதா? மரகதம் உற்சாகமானாள். அடியே புது மருமகளே, உன்னை விரட்டிட்டு என் மகளை அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரணும். ஊருக்கு வந்த முதலே உற்சாகமாக இருந்தான் அமர். வயலை சுற்றி விட்டு வந்து களத்துமேட்டுக்கு வந்தான். சின்னதுரை, உங்களை பார்க்க பட்டணத்துல இருந்து யாரோ வந்திருக்கிறாங்க. பேரு சொல்லலீங்க. வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துடுறாங்க. சரி. வண்டியில் வீட்டு வாசலை அடைந்தான் அமர். உள்ளே பேச்சுக்குரல் கேட்டது. நுழைந்தான். அதிர்ந்து போனான். விக்ரம் தான் அம்மாவின் எதிரே உட்கார்ந்து வெகு இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். வாடா அமர், உன்னை தேடி ஊருக்கே வந்துட்டேன் பத்தியா? வார்த்தைகளில் பொடி வைத்து பேசினான். ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுக்கு. 4-5 நாள் ஜமீன்ல இருந்துட்டு தான் போகணும்னு தம்பி கிட்ட நான் சொல்லியாச்சு. ஆமா அமர், அம்மா விருப்பத்தை நான் தட்ட போறதில்ல. நல்லா சாப்பிட்டு தூங்கி ஊரை சுத்தி பார்த்து உல்லாசமா இருக்க போறேன். அமர் இருண்டு போனான். நர்த்தனா, என்னத்த? வெளியே வந்தாள் அவள். தம்பி விக்ரமுக்கு உங்க ரூம் பக்கத்துல ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணு. குளிச்சுட்டு வா தம்பி, சாப்பிடலாம். சரிம்மா. தன் அறைக்குள் நுழைந்து பெட்டியை வைத்தான் விக்ரம். எதுக்குடா நீ வந்த? அமர் அடிக்குரலில் விரட்டினான். எலிக்கு பயந்து வீட்டை எரிச்சா மாதிரி எனக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி வந்துட்டியே, அதான் நானும் விடாம விரட்டிட்டு வந்துட்டேன். விக்ரம், வேண்டாம். என்ன வேண்டாம்? மெட்ராஸ்ல நீ பெரிய சண்டியரா இருக்கலாம், ஆனா இது ஓம் பூமி இல்ல. 4 பேரா உன்னை தட்டி தூக்கி எரிஞ்சா நீ எழுந்து நடமாட 8 மாசம் ஆகும். பாக்கணுமா நீ? மிரட்டலாமர். இல்ல, நடக்க போறது அதுதான். அதுக்கு முன்னால ஒரு முகமூடிய கிழிச்சிட்டு தான் நான் கிழிவேன். பாக்கலாமா? தம்பி குளிக்க வரல? மரகதம் வந்தாள். இவங்க எங்க அத்தை. வணக்கம் அத்தை, என் பேரு விக்ரம், இதோ குளிக்க வந்துட்டேன். அமர் விலகி போனான். பாத்ரூமை நோக்கி கையில் பிரஷுடன் விக்ரம் நடக்க பக்கெட்டில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்தாள் ஆனந்தி. அவளை விழுங்கி விடுவதைப் போல பார்த்து கொண்டு நின்றான் விக்ரம். போடி அந்த பக்கம்,
இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக வேண்டிய பொண்ணு விருந்தாளிகளை முறைச்சு பாக்குற அளவுக்கு மூணாந்தரமா மாறிட்டியே. ஆனந்தி விலக, அத்த உங்க பொண்ணா இது? ஆமா தம்பி. இதுவா அமர கட்டிக்கிறதா இருந்த பொண்ணு? அதுக்குத்தான் கொடுத்து வைக்கலையே. எவ்வளோ ஒரு லம்பாடி வந்து தட்டிட்டு போயிட்டாளே. விக்ரம் அத்தையை சுவாரஸ்யத்துடன் பார்த்தான். இவளை நம்பலாமா? நான் இவள் மூலம்தான் காரியம் சாதிக்க வேண்டும். இவளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? தோட்டத்தில் சிகரெட் பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தான் விக்ரம். சுற்றிலும் பார்த்து கொண்டே திருட்டு மொழியுடன் மரகதம் நெருங்கிவிட்டாள். முதல் நாளே உங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்று விக்ரம் சொல்லியிருந்தான். எதுக்கு? உங்க மகளோட வாழ்க்கையை தட்டி பறிச்ச நர்த்தனா மேல எனக்கும் கோபம் உண்டு. மரகதம் உற்சாகமானாள். தம்பிக்கு எது கோபம்? காரணம் இருக்கு. தனியா நீங்க வந்தா நான் சொல்றேன். அவன் விரித்த வலையில் சுலபமாக விழுந்து விட்டாள். இதோ வந்து விட்டாள். அமர் எங்க? களத்துமேட்டுக்கு அந்த ரமணிய பார்க்க போயிருக்கு தம்பி. இங்க பேசலாமா? தாராளமா. யாரும் வரமாட்டாங்க. உங்களை நம்பி சில உண்மைகளை நான் சொல்லலாமா அத்த? தாராளமா. இந்த நர்த்தனா அமரோட மனைவியே இல்ல. என்னது? இருங்க, அதிர்ச்சி அடைய இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. அதுக்குள்ள வீணாக்கிடாதீங்க. சொல்லு தம்பி. இவ கூலிக்கு நாடகமாட வந்திருக்கிறா. மெட்ராஸ்ல இருந்தா சீக்கிரம் வேஷம் கலைஞ்சிரும்னு மேடைய கிராமத்துக்கு மாத்திருக்கிறாங்க. அப்படியா? எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்? யாருக்காக? தனக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் விக்ரம் மரகதத்திடம் சொன்னான். மரகதம் உறைந்து போய் நின்றாள். அதான் கட்டில்ல தம்பி மட்டும் படுத்திருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? சாவி துவாரத்துல பார்த்தேன். இந்த வயசுல இது வேணுமா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அன்னிக்காக இதை போட போறோமா? நிச்சயமா. நான் கேட்ட பணம் கிடைக்கல. உங்க ஆனந்திக்கு வாழ்வும் கிடைக்கல. இவங்க நாடகத்தை அம்பலமாக்க நமக்கு என்ன தயக்கம்? சரி, எப்படி தம்பி? நான் சொன்னா சட்டுன்னு எடுபடாது. நீங்க பல வருஷங்களா இங்க உள்ளவங்க, உறவு வேற, சுலபமா எடுபடும். நான் என்ன செய்யணும்? அந்த சாவி துவாரம் சமாச்சாரத்தை அம்மா காதுக்கு கொண்டு போங்க. இப்படி? அது உங்க சாமர்த்தியம். நாளைக்கே தனித்தனி படுக்க புயலை உண்டாக்கணும். சரி தம்பி, நானே தொடங்கி வைக்கிறேன். அதுவும் இப்பவே. நேராக காந்திமதியிடம் வந்தாள் மரகதம். வா மரகதம், அந்த நர்த்தனாவை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம அமர். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நான் இதை நம்பல. 2 பேருக்கும் ராத்திரியானா பெட்ரூம்ல சண்டை மண்டை உடையுது. ஒரே அமளி தொமளி. என் காதால நான் கேட்டேன். என்ன உளர்ற? நீங்க என்ன நம்பல. நான் இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. காந்திமதி கணிசமாக கலங்கி போனாள். அது தொடர்பாக யாரிடமும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இரவு சாப்பாடு தொடங்கியது. நர்த்தனா தான் எல்லோருக்கும் பரிமாறினாள். யாருடைய முகபாவத்தை வைத்து எதையும் அனுமானிக்க இயலவில்லை. பாலோடு நர்த்தனா தனியறைக்குள் நுழைந்தாள். கதவு தாழிடப்பட்டது. சில நிமிட இடைவெளியில் மரகதம் வர ஓசைப்படாமல் அவளை பின்தொடர்ந்தாள் காந்திமதி. சத்தமே இல்லை. சாவித்துவாரம் வழியா பாருங்க. கட்டில்ல தம்பி மட்டும் தனியா இருக்கும். சற்றே கூச்சத்துடன் குனிந்தாள் காந்திமதி. கண்களை சாவி துவாரத்தில் பதித்தாள். பார்வையை உள்ளே செலுத்தினாள். அங்கே 100 ரூபாய் எடு. ரமணியிடம் அதிகாரமாக கேட்டாள் நர்த்தனா. ஓ மாமியார்ட்ட போய் வாங்கிக்க. ரமணியும் அதே கிண்டலுடன் சொல்ல அதை சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் அமர். என்னப்பா ஸ்பெஷலா ஆக்ட் கொடுத்து எல்லாரையும் நான் காப்பாத்திருக்கேன். முதல் நாள் சம்பவத்தை நினைத்து கொண்டார் ரமணி. ஏதோ விவரம் கேட்க பங்களா வந்த ரமணி தற்செயலாக தோட்டத்துக்கு வர அங்கே மரகதம் காந்திமதியின் காதை கடிப்பதை மறைந்து நின்று கேட்க, விவரம் தெரிந்ததும் அவசரமாக அதை அமரிடம் சொல்லி அமர் நர்த்தனாவுக்கு அறிவிக்க, ராத்திரி நேரம் காந்திமதி சாவி துவாரம் வழியாக கண்களை அனுப்ப நர்த்தனாவின் மடியில் கிடந்தான் அமர். காந்திமதி திட்டி தீர்த்து விட்டாள் மரகதத்தை. நீயும் பாரு, குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நீயும் பாரு. அதற்காக நர்த்தனா அதிக பணம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்கிள், சொல்லு அமர். இந்த அம்மாவுக்கு தான் மகளை எனக்கு தர முடியலன்னு மனக்குறை. விக்ரம் பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கான். எப்படி சமாளிக்கிறது இவங்களை? எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? எனக்கும் அதான் புரியல. சரிப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்கணும்? உனக்கு என்ன? நீ இருக்கிற வரைக்கும் பேசினபடி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் போதாதா? சரிப்பா, அதுவும் எத்தனை நாளைக்கு? நான் ஊர் திரும்ப வேணாமா? தற்சமயம் அது முடியாது. உனக்குன்னு யாரும் இல்லாதப்போ யாரை தேடி நீ ஓடணும்? சட்டென அவள் முகம் மாறியது. வழக்கமான சிரிப்பு மறைந்து முகம் சீரியஸ் ஆனது. ஏன் பொண்ணு? ஒன்னும் இல்ல. உள்ளே போய்விட்டாள் அவள். அங்கிள், என்ன அமர், நம்ம நாடகம் ரொம்ப நாளைக்கு தொடர முடியாது. இது நிச்சயம் திடீர்னு ஒரு 3வது நபர் மூலம் நிஜம் நிரூபிக்கப்பட்டா அந்த அதிர்ச்சியே அம்மாவுக்கு யமனாயிடும். அதை விட பக்குவமா நாமே சொல்லிட்டா. நானும் இதை யோசிக்காம இல்ல அமர். அப்ப செயல்படுத்துற நாள தீர்மானிக்கலாம்.
இரு, உங்க அம்மாவோட மனநிலைய சரியா எடை போட்ட பின்னாலதான் இந்த விஷ பரீட்சையில இறங்கணும், புரியுதா? அமர் உள்ளே வந்தான். அம்மா அழைத்து கொண்டே அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான். அங்கே அம்மாவின் கால்களுக்கு ஆயுர்வேத எண்ணெய் தடவி பிடித்து கொண்டு விட்டு கொண்டிருந்தாள் நர்த்தனா. உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? என்னத்த கஷ்டம்? என் கடமைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு போறேன். அவளை பெருமிதத்துடன் பார்த்தாள் காந்திமதி. நர்த்தனா, என்னத்த, கொஞ்ச நாள் கழிச்சு நீ மெட்ராஸ் போயிடுவியா? எனக்கு இஷ்டம் இல்லதான். உங்க புள்ள என்ன சொல்றாரோ தெரியலையே. அவனை நான் தடுத்து நிறுத்திட்டா நீயும் இருந்துதானே ஆகணும் இங்க. அதை விட எனக்கு வேற ஆனந்தம் என்ன இருக்க முடியாத? என் அதிர்ஷ்டம் என் மருமகளா நீ வந்து சேர்ந்தது. இல்லத்த, நீங்க கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சேன். அதிகாலையில் எழுந்து ஏதோ ஒரு முக்கிய வேலையாக களத்துமேட்டுக்கு போய்விட்டான் அமர். எல்லை மாரியம்மன் கோயில் வரை அதிகாலை நேரம் நடந்தால் உடல் ஆரோக்கியம் என்று ஜமீன் டாக்டர் சொன்னதால் நடக்க போய்விட்டாள் காந்திமதி. ரமணி மட்டும் முக்கிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் வீட்டுக்குள். அப்போதுதான் பல்லை தேய்த்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டிருந்தாள் நர்த்தனா. அவளது அறைக்குள் காஃபியுடன் நுழைந்தாள் மரகதம். குளிச்சாச்சா? இல்ல, ஜலதோஷமா இருக்கு, ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கிறேன். தற்செயலாக அவளை பார்த்த மரகதம் அப்பட்டமாக அதிர்ந்து போனாள். கழுத்து காலியாக இருந்தது. தாலி எங்க? கேள்வி அவசரமாக முளைத்தது. சுத்தமாக காலியான கழுத்து. எப்போதும் இல்லையா? இப்போது மட்டும் அவிழ்த்து வைத்திருக்கிறாளா? க்ளோஸ் நெக் ரவிக்கை தான் போடுகிறாள் இந்த பெண். தாலி இருக்காது. கேட்கலாமா? வேண்டாம், நீ கேட்காத மரகதம். உடனே செயல்படு. காந்திமதியை கூட்டு வந்து காட்டி கொடு. கையும் களவுமா பிடிச்சிடலாம். மரகதம் ஓட்டமாக வெளியே வந்தாள். அம்மா எங்க? ரமணியிடம் கேட்டாள். இன்னும் நடக்க போனவங்க வரல. ஏன்? மரகதம் வேகமாக ஓடுவது ரமணியை பாதிக்க அவசரமாக பின்தொடர்ந்தாள். விக்ரம் இருந்த அறைக்குள் எட்டி பார்த்தாள் மரகதம். கதவை தட்டினாள். அவன் தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்தான். அவனிடம் குரலை தழைத்துக் கொண்டு ஏதோ சொன்னாள். அவன் உற்சாகமாக நிமிர்ந்தான். உடனே பொங்க. மரகதம் வெளியே ஓடினாள். ரமணிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒன்றை காந்திமதியிடம் நிரூபிக்கப் போகிறார்கள். என்ன அது? அவரும் அவசரமாக களத்துமேட்டுக்கு புறப்பட்டு விட்டார். மரகதம் மாரியம்மன் கோயிலை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வர அதற்குள் சைக்கிளில் களத்துமேட்டை அடைந்து விட்டார் ரமணி. அமர், என்ன அங்கிள்? வீட்டுல ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது, சீக்கிரம் போய் தடுத்துரு. என்ன விபரீதம்? புரியல. நீ போயிட்டா உனக்கு புரியலாம். நர்த்தனா கிட்ட சீக்கிரமா போ. அதே சைக்கிளை எடுத்துக்கொண்டு அமர் புறப்படும் நேரம் எதிரே வந்து கொண்டிருந்த காந்திமதியை நெருங்கிவிட்டாள் மரகதம். அண்ணி, என்ன மரகதம், ஏன் ஓடி வர? உன் மருமவ கழுத்துல தாலி இல்ல. என்ன உளர்ற? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவ நம்ம அமருக்கு பொண்டாட்டியே இல்ல, எல்லாம் பொய். வாய மூடு. என்ன ஏன் கோவப்படுற? நான் இப்பவே உனக்கு நிரூபிக்கிறேன், வா என்னோட. மாணிக்கத்தின் ஆட்டோ பட்டறைக்கு போய் கொண்டிருந்தது. அதை நிறுத்தி மரகதம் காந்திமதியுடன் ஏறிக்கொண்டாள். இவர்கள் ஆட்டோ வாசலில் நின்ற நிமிடம் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் அமர். அவசரமாக கதவை சாத்தினான். கட்டிலில் படுத்து கிடந்த நர்த்தனா அவசரமாக எழுந்தாள். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? மரகத அம்மா கூப்பிட போயிருக்காளாம். எதை நிரூபிக்க? சொன்னவனின் கண்களில் கோட் ஸ்டாண்டில் நிலைக்க திடுக்கிட்டான். நர்த்தனாவே நாடகத்துக்காக கட்டி கொண்ட பொய்த்தாலி தொங்கிக் கொண்டிருந்தது. அமர், அம்மாவின் குரல் மாடிப்படிகளின் விளிம்பில் கேட்டது. அம்மா வந்துட்டாங்க. சடான பாய்ந்து போய் அந்த தாலியை கையில் எடுத்தான். சட்டென வந்து அவள் கழுத்தில் அதை கட்டிவிட்டான். நர்த்தனா அதிர்ச்சியின் விளிம்புக்கே போய் அவனை பார்க்க கதவு திறந்து விட்டது. நர்த்தனாவை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன் சட்டென விலகுவது போல மிரண்டு விலக காந்திமதிதான். அவள் பார்வை மருமகளின் கழுத்தில் தொங்கும் தாலியில் நிலைத்தது. சாரிம்மா, வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். நீங்க வாங்கத்த. என்னப்பா இது, நேரங்காலம் தெரியாதா உங்களுக்கு? அவனை செல்லமாக அவள் கடிந்து கொள்ள பூரிப்புடன் அங்கிருந்து அகன்றாள் காந்திமதி. தன் இருப்பிடம் வந்தாள். மரகதம், என்ன அண்ணி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு எனக்கு இப்ப பணம்? இல்ல, இந்த வீட்டை விட்டு நீயும் உன் மகளும் போறதுக்கு முன்னால செலவுக்கு பணம் வேண்டாமா, அத கேட்டேன். அண்ணி, என்ன இது? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு எங்க போவேனா? ஏன் என் மேல கோவம் உனக்கு வராதா? பின்ன எத்தனை பெரிய அபாண்டம்! அந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்லைன்னு ஒரு பொய், அவன் என் மகனுக்கு மனைவியே இல்லைன்னு ஒரு பொய். என்ன உன் மனசுல நினைப்பு? உன் மகளை என் அமர் கல்யாணம் கட்டிக்க முடியலன்னு வைத்திருச்சலா? வந்தவ அவ மேல காட்டுறியா? அந்த பொண்ணை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது, புரியுதா? கதவுக்கு வெளியே நின்று சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள் நர்த்தனா. ஒழிஞ்சு போ, இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே என் மருமகளை குறை சொல்லணும் நீ உள்ள வந்த, நிரந்தரமா வெளியில போக வேண்டி வரும், சரிதானா? மரகதம் முகம் இருண்டு போனது. நான் புறப்படுறேன் அமர். விக்ரம் பெட்டியுடன் எதிரே வந்து நின்றான். நல்லது, இனிமே வராதேங்க.
அமர், நீ வந்த நோக்கம் நிறைவேறல. நீ ஒரு நல்ல தோழன் நினைச்சு எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொன்னேன். நீ அதன் மூலம் என்கிட்ட பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ற. அமர், உன்னோட உள்ளூர் பார்ட்னர் பரகதம் அத்தை, இந்த பாரு விக்ரம், யார் என்ன சொன்னாலும் எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்தாச்சு. உன் கைய காலை ஒடிச்சு உன்னை பொட்டலம் கட்டி அனுப்ப முடியும் என்னால. நட்புக்காக அதை நான் செய்ய விரும்பல. போயிடுச்சு போ. லுக் அமர், என்ன, நானும் உன் பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். இப்ப போறேன். தக்க ஆதாரத்தோட உங்க அம்மா வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். சவாலா? நிச்சயமா. அந்த நடிகைய உங்க அம்மாவே கழுத்தை பிடிச்சு தள்ளுற நாள் ரொம்ப கிட்டத்துல. வரட்டுமானா? விக்ரம் போய்விட்டான். அமர் யோசிக்க தொடங்கினான் தீவிரமாக. என்ன செய்வான் இந்த விக்ரம்? எது வேண்டுமானாலும் செய்யட்டும். குளிக்க வேண்டும் என்ற ஞாபகம் வர பாத்ரூமுக்குள் நுழைந்தான். டவல், லுங்கி, உள்ளாடைகள், சோப் என சகலமும் தயாராக இருந்தது. ஆச்சரியமாக திரும்பினான். நர்த்தனா நின்று கொண்டிருந்தாள். நீதான் கொண்டு வந்து வச்சியா? பாத்ரூமுக்கு அம்மா வரமாட்டாங்களே. மேலும் இதெல்லாம் ஓன் டியூட்டில இல்லையே. நடிப்புக்காக இதை நான் செய்யல, பின்ன ஒரு நட்புக்காக. ஆட, நீயா பேசுற? கூடாதா? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்க கூடாதா? அதுல பாசம், ஸ்நேகம் இதெல்லாம் இருக்காதா? அமர் அவளை அதிசயமாக பார்த்தான். சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அமருக்கு அடுத்த ஆச்சரியம். சாதாரணமாக சமையல்காரர் தான் டிஃபனை எடுத்து வைப்பார். ஏன் இந்த திடீர் மாற்றம் இவளிடம்? நிமிர்ந்து பார்த்தான் அவளை. கழுத்தில் தொங்கிய தாலிதான் முதலில் கண்களை நிறுத்தியது. இதுதானா? நடிக்க வந்தது நாடகமாக இருந்தாலும் என் கையால் அதை நான் கட்டியது இவளை பாதித்து விட்டதா? பெண்ணுக்கே உரிய சென்டிமெண்ட் இவளை அலைக்கழிக்க தொடங்கி விட்டதா? அவள் பார்வையில் இருந்த அலட்சியம் மறைந்து ஒரு இலக்கம் தென்பட்டது. சாப்பிட்டு முடித்து எழுந்து போய்விட்டான். அமர், என்ன அங்கிள், களத்துமேட்டுக்கு புறப்படல? நான் வரல அங்கிள். ஏன்? எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும், நீங்க மட்டும் போங்க. ரமணி போய்விட்டார். மொட்டை மாடிக்கு வந்தான் அமர். வெயில் சுத்தமாக இல்லை. மழை வரும் போல மேகமூட்டத்துடன் இருந்தது. காற்றில் ஜில்லிப்பு இருந்தது. என்ன அமர் யோசனை? உன் மனசு அவள்கிட்ட போகுதா? அது தப்பா? நிச்சயம் இல்ல. பெண்களை போக பொருளா கருதி வந்த உன் மனசுல மென்மைய விதைக்கும் இவ சாதாரண பொண்ணு இல்ல. நிஜமான நர்த்தனாவை திருமணம் செய்ய முடிவு வரை வந்தும் அவ அவமானப்படுத்திட்டாளே. பணத்துக்காக நடிக்க வந்தாலும் எத்தனை சுலபமா அம்மாவை வசீகரிச்சுட்டா இவ. வெறும் நடிப்புல இது சாத்தியமா? இல்ல, உள்ளத்துல ஈடுபாடு கொண்ட பொண்ணு இவ. இவ நடிக்கல, நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நிஜமா வாழ தொடங்கிட்டா. வேஷம் கலைக்கும் நாளு வெகு தூரத்துல இல்ல. வேஷத்தை கலைக்க முடியுமா? முகமூடியா இருந்தா உரிச்சு வீசிடலாம். முகத்தை எப்படி வீச முடியும்? நடிக்க வந்த இவளே என் நிஜமான மனைவியாகிட்டா. கேட்டு பார்க்கலாமா? என்ன நினைப்பா என்ன பத்தி? அமர் இவ்விதம் நினைக்கும் அதே நேரம் கணிசமான மனப்போராட்டத்தில் சிக்கி சிதறிக்கொண்டிருந்தாள் நர்த்தனா. கழுத்தில் தொங்கும் தாலியை கையில் எடுத்து பார்த்தாள். இது நாடக தாலிதான். நடிப்பின் பொருட்டு அவன் அவசரமாக கட்டியது. ஆனாலும் அந்த நாள் ஒரு தை வெள்ளிக்கிழமை, முகூர்த்த நாள். நேரமும் முகூர்த்த நேரம். ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒலிக்கும் நாதஸ்வர மேளச்சத்தம். ஒரு நொடி சிலிர்த்து விட்டது அவளுக்கு. அந்த வினாடிகள் அவளை பெரிய அளவு பாதித்து விட்டது. வேண்டாம் நர்த்தனா இந்த கற்பனை. இதுக்கெல்லாம் நீ தகுதியானவள் தானா? யோசனை செஞ்சு பாத்தியா? புனிதமான மாங்கல்யத்தை ஏற்கிற தகுதி உனக்கு உண்டா? அதை நீ இழிவுபடுத்தலாமா? ஏன் இந்த நாடகம்? பணத்தின் பொருட்டு. எதுக்காக பணம்? நீ நடிக்க வந்த காரணத்தை, உன் அடிப்படை தேவையை மறந்து போனியா நர்த்தனா? மடிந்து உட்கார்ந்து மெல்ல அழத் தொடங்கினாள் முதுகு குலுங்க. நிஜமான நர்த்தனாவின் எதிரே அவள் வீட்டில் நின்றான் விக்ரம். நர்த்தனா ஒரு மாதிரி நொந்து போயிருந்தாள் சில நாட்களாக. ஒரு அவசரத்தில் அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டாள். அதன் பிறகு எந்த வேலையும் சரியாக கிடைக்கவில்லை. அரிசி வாங்க கூட பணம் இல்லாமல் குடும்பம் வறுமை என்ற இலக்கை நோக்கி நகர அம்மா பேசினாள் மகளிடம். நீ செஞ்சது பெரிய தப்பு நர்த்தனா. என்னம்மா தப்பு? உன்னையே கல்யாணம் செஞ்சுக்க தயாரா வந்த அந்த தம்பியை நீ உதறி இருக்க வேண்டாம். நான் ஏமாந்துட்டேம்மா. என் காதலை அடைய ஆட்டோ சம்பவம் மூலம் பணத்தை களவாடி என்னை முட்டாளாக்கிட்டான் அமர். சரிம்மா, முதல்ல விளையாட்டா இருந்த அந்த பிள்ளை நிஜமாவே உன்னை கட்டிக்க முன் வரலையா? அம்மா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. இப்ப அவன் திருந்தி இருக்கலாம். நல்லபடியா வாழ நினைக்கலாம். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கலாம். நீ என்னம்மா சொல்ற? மறுபடியும் அவன் ஆபீஸ்ல போய் வேலையை கேளு. நடந்ததை மறக்க சொல்லி உறவை புதுப்பிச்சுக்கோமா. அன்று காலை அலுவலகத்துக்கு அவள் வந்த சமயம்தான் விக்ரம் எதிர்பட்டான். அவளை வீட்டுக்கே அழைத்து வந்து விட்டான். எல்லா விவரமும் சொன்னான். அப்படியா? நடந்ததை சொல்லி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு நீ அங்க போய் நின்னா நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்கும். நான் இதை நம்பலாமா? அப்புறம் உன் இஷ்டம்.
விக்ரமின் உள்நோக்கம் புரியாமல் நர்த்தனா கிராமத்துக்கு புறப்பட தயாரானாள். அடே அமர் பையா, இவளை கொண்டு வந்து நிறுத்தி உங்க அம்மாவை பரலோக பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. நான் உள்ள வரலாமா? நிமிர்ந்து பார்த்தாள் காந்திமதி குரல் கேட்டு. யார் மணி? அருகில் நெருங்கி அவள், என் பேரு நர்த்தனா. உனக்கும் என் மருமக பேர் தானா? நான் தான் நிஜமான உங்க மருமக. அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அதை அவள் சொல்லும் சமயம் ரமணி வெளிப்பட்டார். அமரேஷ் பின்னால் வந்தான். இருவர் முகத்திலும் கணிசமான அதிர்ச்சி. அவர்களை வெற்றி சிரிப்புடன் பார்த்தபடி நர்த்தனா பின்னால் விக்ரம். என்ன வளர்ற? எல்லா நெஜங்களையும் சொல்லத்தான் இங்க நான் இப்ப வந்திருக்கேன். என்ன நெஜம்? ரமணி அவசரமாக உள்ளே வந்தார். அம்மா, அது இருங்க ரமணி, அவளை பேச விடுங்க. நீ சொல்லுமா, என்ன நெஜம்? இங்க உள்ள பெண்ணு உங்க மருமக இல்ல. உங்க பிள்ளைக்கு மனைவியா நடிக்க வந்தவ. அதுக்காக ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறா. உங்களை ஏமாத்த அவளும் அமரும் ரமணி சாரும் சேர்ந்து நடத்துற நாடகம் தான் இது. உங்க மேல ஆணையா இதை இல்லன்னு மறுக்க சொல்லுங்க உங்க பிள்ளைய. காந்திமதி திரும்பி பார்த்தாள். நர்த்தனா இங்க வா. நிஜமான நர்த்தனா வர, உன்னை இல்ல, நடிக்க வந்தவளை கூப்பிடுறேன் நான். அவள் லேசான நடுக்கத்துடன் அருகே வந்து நின்றாள். என்னம்மா, ஏன் அம்மானு கூப்பிட்ட? வேஷம் கலைஞ்சிருச்சு, இனிமே அத்தன்னு கூப்பிடுற அவசியம் முடிஞ்சு போயிடுச்சு. காந்திமதி அவளை உற்று பார்த்தாள். அருகில் நெருங்கி அவள் தோளில் கை போட்டாள். நீ எப்பவும் என் அத்தன்னு கூப்பிடலாம், காரணம் நீதான் என் மருமவ. அமர் உற்சாகமாக அம்மாவை பார்த்தான். நீ நடிக்க வந்தவளா இருக்கலாம், ஆனா என் மனசுல நீ உறைஞ்சாச்சு. உன்னை பிரிச்செடுக்க யாராலும் முடியாது. என் பிள்ளை நாடகம் ஆடினாலும் நல்ல ஒரு பொண்ணதான் கொண்டு வந்திருக்கான். தப்பு செஞ்சாலும் இனிமையான தப்பத்தான் செஞ்சிருக்கான். உன் நெஜ பேரு என்னன்னு எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு நீ நர்த்தனாதான். கிட்டவட அமர். அம்மா, உனக்கு சம்மதம் தானே இவளை மனைவியா ஏத்துக்க? நீ சொன்னா அதுக்கு அப்பீல் உண்டாம்மா. நீ என்ன சொல்றம்மா? நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலையில இப்ப இல்லம்மா. ஏன் நான் யாரு, இங்க ஏன் வந்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லு. என் தம்பி, ஒரே தம்பி, 2 சிறுநீரகமும் பாழாகி போக ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கான். அவனை பிழைக்க வைக்க மாற்று சிறுநீரகம் வேணும். என் கையில பணம் இல்ல, ஆனா உயிரோட அவனை பலி கொடுக்க எனக்கு மனசும் வரல. சற்று நிறுத்தினாள். அவனை என் பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கேன் நான். பறி கொடுக்க மனசு வரல. எனக்கு அதிகம் படிப்பில்ல. 4 வித வேலைகள் செஞ்சு வைத்த கழுவுறோம் நானும் என் தம்பியும். டாக்டரை போய் பார்த்தேன். என் நிலைமைய சொன்னேன். எனக்காக வேண்டியவங்க நிறைய நிதி திரட்டி தந்தாங்க. அப்படியும் 25,000 ரூபாய் பணம் குறையுது. அந்த நேரம் தான் ஹோட்டல்ல இவர் என்னை சந்திச்சாரு. ரமணி மேற்கொண்டு விவரங்களை சொன்னார். நான் கொஞ்சம் அராத்தா ஒரு ரவுடி மாதிரி லோக்கல் பாஷை பேசிக்கிட்டு நடக்க காரணம் என் பாதுகாப்பை கருதிதான். அதனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். இவர் பணம் தர முன் வந்து என்னை மனைவியா நடிக்க வர சொன்னாரு. முதல்ல பயந்தேன். இது கஷ்டமான வேலை, பாதுகாப்பு உடையும்னு கவலைப்பட்டேன். இந்த அமர் ஏற்கனவே ஒரு மாதிரியானவர்னு கேள்வியும் பட்டிருக்கேன். ஆனாலும் தம்பியோட உயிர் பெருசா பட்டுது எனக்கு. வரக்கூடிய அபாயங்களை அந்தந்த நேரத்துல சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை. துணிஞ்சு இறங்கிட்டேன். வெறும் நடிப்பாத்தான் நினைச்சு வந்தேன். ஆனா உங்க அன்பே என்னை ஆட்டம் காண வச்சிருச்சு. அவசரத்துக்காக அவர் கட்டின தாலி என் பொன் மனசை வெளியில கொண்டு வரும்னு நான் நினைக்கல. காந்திமதி கம்பீரமாக நிமிர்ந்து நின்றாள். அமர், முதல்ல அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பு. இந்த பாருமா, காலம் கடந்து நீ வந்ததால என் பிள்ளைய எழுந்து நிக்கிற. அன்பால அவ ஜெயிச்சிட்டா, நீ போலாம். தம்பி விக்ரம், உண்மை எடுத்து சொல்லி என் உயிரை போக்கணும் நீ வந்த. என் பிள்ளை உல்லாச பேர் வழியா இருந்தப்போ உண்டான கெட்ட சகவாசங்கள் நீங்கள்லாம். கவனிச்சுக்கோ அமர், இது மாதிரி நட்பு உன்னை வாழ வைக்காது, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணும். புரியுதா உனக்கு? அவனை வெளியில வரட்டினியே. தலை தொங்க வந்த பெண்ணுடன் விக்ரம் வெளியேறினான். ரமணி, இவளோடு தம்பியோட ஆபரேஷனுக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் உடனடியா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப சந்தோஷமா உனக்கு? இனியாவது எனக்கு மருமகளா இருப்பியா? நான் எப்பவுமே உங்க மருமக தான் அத்தை. அவளை அணைத்து முத்தமிட்ட காந்திமதி, ரமணி, இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மரகதம், மரமசமசன் நிக்காத, நீ போய் வேலையை கவனி. காந்திமதியும் நகர நர்த்தனாவின் அருகில் வந்தார் ரமணி. கடைசியா நீ ஜெயிச்சிட்டம்மா. என்னப்பா இப்படியே சொல்லி கலண்டுக்கலான்னு நினைப்பா? இன்னைக்கு 300 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுன்னா. குபீரென சிரித்து விட்டான் அமர். அவனுடன் சேர்ந்து அவளும் ரமணியும் சிரிக்க, வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த உற்சாகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சிரிக்க தொடங்கினார்கள்.